வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மாயவனம். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த கதை. இந்த கதையை போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகத்தான் இந்த கதையை நான் போட்டிருக்கேன். இந்த கதை வழக்கம் போலவே சித்தர்களை சுற்றி நடக்கின்ற ஒரு கதையாக அமைந்திருக்கிறது. இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு சேரும். சரி, வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. வனத்துக்கு கால் முளைத்தால் உடனே அது வானமாகி விடுகிறது. பெரியது, எல்லையற்றது, அரியது, எல்லாமுமானது வானம். வானம்தான் தன் கால்களை மடக்கிக் கொண்டு பூமி மீது அமர்ந்து வனமாகிறது. எனவே வனம் வேறு, வானம் வேறு இல்லை. எல்லாமுமான வானம் சென்று சேர ஒரு குறுக்கு வழிதான் வனம். ஆம், வனம் செல்பவர்கள் வானம் சேர்வதும் சுலபம். வானத்துக்கு நட்சத்திரங்கள் போல் வனத்துக்கு விருட்சங்கள் விளங்குகின்றன. சூரிய சந்திரர்கள் போல் அருவிகளும் தடாகங்களும் திகழ்கின்றன. ராமனை வனத்துக்கு போக சொன்னது அவனை தவிக்க விடுவதற்காக அல்ல, தழைக்க விடுவதற்காக. வனம் பற்றிய ரகசியங்கள் பல உண்டு. நொண்டிமடத்து பிள்ளையார் கம்பீரமாக அமர்ந்து கொண்டு இருந்தார். லட்சோப லட்ச அபிஷேகங்கள் கண்ட அவரது மேனி மேல் கும் என்று பன்னீர் வாசம். அடர்வாக சூட்டப்பட்ட ஒரு சாமந்தி பூ மாலை அப்படியே அவர் முன் ஒரு பெரிய தேங்காய் பந்து ஒன்றை பிடித்துக் கொண்டிருப்பது போல் பிடித்தபடி நின்று கொண்டிருந்தார் சாம்பமூர்த்தி. பிள்ளையார் முன்னால் ஒரு சிட்டிகை விபூதி மேல் ஒரு மட்ட ஜாதி கற்பூரம் கருத்த புகையுடன் எரிந்து கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் பிள்ளையார் சாம்பல் வண்ணமாகத்தான் இருந்தார். ஆனால் அபிஷேகம், ஆராதனை என்று அவரது பக்தர்கள் அவரை பிடுங்கி எடுத்து இப்படி கற்பூரமும் ஏற்றி அந்த புகையாலேயே அவரை ஆப்பிரிக்க நாட்டு சாமி மாதிரி ஆக்கிவிட்டார்கள். ஏதோ பக்தியால் அறியாமல் செய்கிறார்கள் என்பதால் அந்த பிள்ளையாரும் பெரிதாக கோபித்தது இல்லை. அதிலும் சாம்பமூர்த்தி போல போகும்பொழுதும் வரும்பொழுதும் கன்னத்தில் போட்டுக்கொள்ளும் ஒரு பரம பக்தனிடம் கோபிக்க வழியே இல்லை. சாம்பமூர்த்திக்கு எல்லாமே அந்த பிள்ளையார் தான். இன்று அவரது மகன் கௌதம் டில்லியிலிருந்து வருகிறான். ஒரு இன்டர்வியூக்காக டில்லி போயிருந்தான் கௌதம். பெரிய கம்பெனி, பெரிய வேலை, தேர்வானால் கார், பங்களா என்று கம்பெனியை கொடுத்துவிடும் அளவு ஒரு ராஜ கம்பீரமான அதிகார பணி. அதற்காகத்தான் அவனை பாடாய்பட்டு படிக்க வைத்தார். அவன் படிப்புக்காக பூர்வீக சொத்தான காவிரி கரையோரமாக உள்ள 3 ஏக்கர் நிலத்தையும் அல்லவா விற்றார். பூர்வீக சொத்து என்பது பிரசாதம் மாதிரியான ஒரு விஷயம். அது கைமாறாமல் பார்த்து கொள்வது என்பது சாதாரண விஷயமல்ல. அதை ஒருவர் காப்பாற்றிவிட்டால் ஒரு சந்ததியை காப்பாற்றிவிட்டார் என்பதுதான் சூட்சுமம். பாவம் சாம்பமூர்த்தி, அவரால் அப்படியெல்லாம் காப்பாற்ற முடியவில்லை. சாம்பமூர்த்திக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் சீனியர் கிளார்க் உத்தியோகம். அப்படியும் இப்படியுமாக 15,000-16,000 வருகிறது. என்ன புண்ணியம், மூத்தவளாக மைதிலி அமைந்து விட்டாள். அவளுக்கு ஒரு நல்ல வரன் அமெரிக்காவில் இருந்தே வந்தது. மாப்பிள்ளைக்கு லட்சங்களில் சம்பளம். எனவே அவர்கள் உயரத்துக்கு கடன் வாங்கி ஏணி வைத்து ஏறி செய்ய வேண்டியதை செய்து அவளை அமெரிக்கா அனுப்பிவிட்டார். மைதிலிக்கும் பெருமை. அடுத்தவன் கௌதம். ஒழுங்காய் படி என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் படித்தான். அநியாயத்துக்கு 100 மார்க் வாங்கினான். அதுவே அவனை மேற்கொண்டு கட்டாயம் படிக்க வைக்க வேண்டும் என்பதற்கான அழுத்தமான காரணமாகிவிட்டது. மார்க் இருந்தால் எங்கும் யாராலும் இடமில்லை என்றெல்லாம் பஞ்சப்பாட்டு பாட முடியவில்லை. IITயிலேயே இடம் கிடைத்தது. பிடெக், எம்டெக் என்று ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். ஆனால் சாம்பமூர்த்தி தான் அவனுக்கு நோட்ஸ் வாங்கவும் ஃபீஸ் கட்டவும் ஓடமாட்டாமல் ஓடினார். எப்படியோ நல்ல விதமாக படித்து முடித்து நல்ல வேலையும் கிடைத்துவிட்டது. டில்லியிலிருந்தே கௌதம் போனில் பேசிய பொழுது, அப்பா, ஜாப் ஆர்டரை வாங்கிட்டேன். ஜாயின் பண்ண உடனேயே ட்ரைனிங்காக சிங்கப்பூர் அனுப்புறா. 6 மாதம் அங்கே ட்ரைனிங். பாஸ்போர்ட் எல்லாம் ரெடியா இருக்கான்னு கேட்டா. சென்னை போய் உடனே வாங்கிடுறேன்னு சொன்னேன். என்னை ரொம்ப தான் ஆச்சரியமா பார்த்தாப்பா என்று ஒரு பாட்டம் பேசியிருந்தான். 18 வயதை தாண்டி விட்டாலே பாஸ்போர்ட் வாங்கிடணும், பர்த் சர்டிபிகேட் மாதிரி. அதுவும் இனி அத்தியாவசியம் தெரியாதா மிஸ்டர் கௌதம்னு இன்டர்வியூ ஆபீசர் கேட்டார். நான் கூடிய வரை தாய் நாட்டிலேயே வேலை பார்க்க விரும்புகிறேன் சார். யாரை பார், அமெரிக்கா போக போறேன், ஆஸ்திரேலியா போக போறேன்னு சொல்லும் பொழுது ஒரு எரிச்சலே ஏற்படுது. எனக்கெனவோ ஆட்டியாம்பட்டி, அம்மாப்பட்டின்னு நம்ம ஊர் கிராமங்களுக்கு போய் அந்த கிராமங்கள் மேம்பட ஏதாவது செய்யணும்னு தான் தோன்றுதுன்னு சொன்னேன். அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஐயோ, இந்த வேலை வெளிநாடா பறந்து பறந்து பார்க்க வேண்டிய வேலையாச்சே, உங்க கொள்கைக்கு ஒத்து வருமானு கேட்டார். முதல்ல நான் சம்பாதிக்கணும் சார். அப்பா எனக்காக பட்டிருந்த கடனை எல்லாம் அடைக்கணும்.
என் படிப்புக்காக எங்க பூர்வீக நிலத்தையே வித்துட்டார். அதை முதல்ல வாங்கணும். அதுக்காகவாவது நான் இந்த வேலையில சேரணும்னு சொன்னேன். நான் இப்படி மனம் விட்டு பேசியதை கேட்டு ஆபீசர் உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி நீட்டிட்டார். சொல்லப்போனா நான் இப்பவே ஜாயின் பண்ணிட்ட மாதிரி தான். தற்காலிகமாக நான் வாடகை காரை பயன்படுத்திக்கலாம். எங்க வேணா போகலாம் வரலாம். ஒரே ஒரு கண்டிஷன், நான் வேற ஒரு கம்பெனிக்கு இன்னும் 3 வருஷத்துக்கு போக முடியாது. கான்ட்ராக்ட் போட்டு மடக்கிட்டா என்று அவன் போனிலேயே பூரித்து போய் பேசினான். எல்லாம் இந்த நொண்டி மடத்து பிள்ளையார் கருணை. அந்த மடம் இருக்கும் தெருவிலேயே இருக்கிறது சாம்பமூர்த்தியின் வீடு. சுமாரான வீடுதான். அவருக்கு தெரியாமல் ஒரு காரியம் பண்ண முடியாது. பார்த்து கொண்டே இருப்பார். இதோ இன்னும் சிறிது நேரத்தில் கௌதமும் வந்துவிடப் போகிறான். அவன் காரை விட்டு இறங்கி உள்ளே நுழையும் பொழுது சிதறுக்காய் போட வேண்டுமே. அதற்கு தான் இந்த காய். அதையும் எரிந்து அடங்க போன கற்பூரம் முன் உருட்டி காட்டிவிட்டு திரும்பி நடக்கத் தொடங்கினார் சாம்பமூர்த்தி. அவர் வீட்டு வாசலை அடையவும் கௌதமுடன் வாடகை கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. அடுத்த நொடி தெருவே வாசலுக்கு வந்துவிட்டது. கௌதம் நல்ல சிவப்பு நிறம், சுருட்டை முடி வேற, வாட்டசாட்டத்திலும் குறைவில்லை. எனவே பீதி பெண்களில் பலருக்கு அவனை மிக பிடிக்கும். அதிலும் கருப்பு வைஜெயந்தி என்று ஒரு குயில் அந்த தெருவில் இருக்கிறது. அவளுக்கு கௌதம் மேல் ஒருதலையாக காதல். அவளும் தன் வீட்டு மல்லிகை கொடியின் பின்னால் மறைவாக நின்று கொண்டு அவன் இறங்குகிற அழகை பார்த்தபடி இருந்தாள். கோட் சூட் என்று புதிய தோற்றத்துடன் கௌதம் இறங்கிட அந்த காட்சி சாம்பமூர்த்திக்கே புதிது. கௌதா என்று ஓடிப்போய் மார்போடு கட்டிக்கொண்டார். சாம்பமூர்த்திக்கும் அம்மா இருக்கிறாள். வயது 80 தாண்டிவிட்டாள். கைமை கோலம், கைகளில் பச்சை நரம்பு பளிச்சென்று தெரியும் நைந்த தோற்றம். அவளும் சாம்பமூர்த்தியின் சகதர்மினி கல்யாணியும் கூட வேகமாக வாசலுக்கு வந்து கௌதமை பார்த்து விக்கித்து போய் நின்றனர். ஒரு 4 முழ வெட்டி கை வைத்த பனியன் என்று படு அடக்கமாக தெருவை சுற்றி வந்தவன் இப்படி கோட் சூட்டோடு இறங்கினால் யாருக்கு தான் விக்கிப்பு ஏற்படாது? டேய் சாம்பா, தேங்காய தலையை சுத்தி உடைடா. தெருவே பாக்குறது பார். யார் கண்ணு என்ன பண்ணும்னு யாராலையும் சொல்ல முடியாது என்று காதில் கேட்கும்படி சாம்பமூர்த்தியின் தாய் சாரங்கி கத்தியது தெருவுக்கும் கேட்டது. அதனால் சிலரது முகம் புகைப்பட்ட மாதிரி காந்தவும் செய்தது. சாம்பமூர்த்தியும் தேங்காய் மேல் கற்பூரத்தை ஏற்றி அவன் முகத்துக்கு முன்னால் சுற்றிவிட்டு நடுத்தெருவுக்கு போய் ஓங்கி ஒரு போடு போட்டார். அந்த காயம் சிதறி தெரித்தது. நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார் நொண்டி மடத்து பிள்ளையார். கொஞ்சம் அவர் மர்மமாய் சிரிக்கிற மாதிரி கூட இருந்தது. வீட்டுக்குள் நுழைந்தவன் முதல் காரியமாய் அப்பா சாம்பமூர்த்தியையும் அம்மா கல்யாணியையும் விழுந்து நமஸ்கரிக்க முயன்றான். முதல்ல பாட்டி, பிறகுதான் நாங்க என்று சாம்பமூர்த்தி தன் தாய் சாரங்கியை நோக்கி கை காட்ட 3 பேரும் சேர்ந்து நிப்போமே, எதுக்கு தனித்தனியா சேவிச்சுண்டு? கோட் சூட் வேற அழுக்காகும் என்றால் பாட்டியும் அதிகபட்ச அக்கறையோடு. அவனும் விழுந்து சேவித்தான். அப்படியே மறக்காமல் அபிவாதையையும் சொல்லி முடித்தான். பிறகு பிரீஃப் கேஸை திறந்து ஆர்டரை எடுத்து அப்பா கையில் கொடுத்தான். அவரும் அதை புலகாங்கிதமாய் பார்த்தபடி ஊஞ்சலில் போய் அமர்ந்தார். அப்படியே அந்த ஆர்டரை விரித்து படித்தார். படிக்க படிக்க முகத்தில் ஒரே பரவசம். மாசம் 80,000 கிட்ட சம்பளம். எடுத்து எடுப்பிலேயே ஜூனியர் ஆபீசருங்கிற கிரேட். கம்பெனியும் இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் பெற்ற கம்பெனி. கௌதா, ரொம்ப சந்தோஷம்டா. எங்க என்ன போல நீயும் சொல்ப சம்பளம் வாங்கி அப்பப்ப மளிகை கடைக்கும் பால்காரனுக்கும் கடன் சொல்ல வேண்டி வந்துடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன் என்று துளித்துவிட்ட கண்ணீரை சுண்டிவிட்டு கொண்டார். அப்பொழுது உத்தரத்திலிருந்து கவுளி வேறு டப் டப் என்றது. என்னது இது? வடக்கே இருந்துட்டு டப்பு டப்புங்கிறது. பாட்டி சாரங்கி அண்ணாந்து அந்த பள்ளியை சற்று பயத்துடன் பார்த்தாள். ஏமா, அங்கிருந்து அது கத்தக்கூடாதா? ஆமா சம்பா, ஏதாவது கெட்ட செய்தி வரலாம். கௌதா, பேசாம போய் மலமலன்னு அடுத்து ஆக வேண்டியதை பாரு. ஆமா, நீ போன்ல பேசும்பொழுது பர்த் சர்டிபிகேட் பத்தி சொன்னேல? ஆமாம்பா, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்பொழுது அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ரெடியா இருக்கு. நீ பாஸ்போர்ட் வாங்க சென்னைக்கு போக போறியா, திருச்சிக்கா? நமக்கு திருச்சி தானப்பா பக்கம். அதுவும் சரிதான். சாப்பிட்டுட்டு கிளம்பு, நானும் வரேன். திருச்சி போகச்சே அப்படியே சமயபுரம் போய் மாரியம்மனையும் செவிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா ஸ்ரீரங்கம் காட்டடிக்க சிங்கிற மறந்துட்டேலா? இவனுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்க நீங்க அவரோட மந்தராஜ ஜபசோஸ்திரம் பாராயணம் பண்ணதும் மறந்துடுச்சா? அட ஆமா இல்ல. சரிடா, ஒரு கார் எடுத்துட்டு அப்படியே எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுவோம். நீ ரெடி பண்ணிட்டு, நான் சித்த கடத்தெரு வர போயிட்டு வந்துடுறேன்.
என்றபடியே சாம்பமூர்த்தி அங்கவஸ்திரத்தை எடுத்து தோளில் மூடியபடி வீதியில் இறங்கினார். நடையில் ஒரு தனித்துள்ளல். ஒரு மலையில் ஏறி கொடி நட்டுவிட்டது போல பெருமிதம். அதே தெருவில் சாம்பமூர்த்தியின் மேனேஜர் குடியிருக்கிறார். எப்பொழுது அவரை பார்க்க நேர்ந்தாலும் இவர்தான் முதலில் குட் மார்னிங் சொல்ல வேண்டும். இது கம்பெனி கல்ச்சர். இத்தனைக்கும் அவர் பிள்ளை சாதாரண அகாடமி டிகிரி வாங்கவே பாடாய்பட்டு விட்டான். இப்பொழுது ஒரு தோல்பையை தூக்கி கொண்டு மெடிக்கல் ரெப்பாக ஊரை சுற்றி கொண்டிருக்கிறான். இனி அவரை பார்க்கும் பொழுது குட் மார்னிங்கை தான் முதலில் சொல்லக்கூடாது, அவரை சொல்ல வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். ஆனால் மனிதர் வெளியவே வரவில்லை. அவருக்கும் அவ்வளோ எரிச்சல். என்ன ஓய், கௌதம் டெல்லி போக போறானாமே? சாம்பமூர்த்தி, இனி உன் காட்டுலதாயா மழை? பெத்தா உன்ன மாதிரி பிள்ளைய பெக்கணும் என்று வழி நெடுக அவர் காதில் பரிச்சயப்பட்டவர்களின் ஸ்லாகிப்புகள் ஒருபுறம். அவருக்கும் நெஞ்சுக்கு இதமாக இருந்தது. நடையிலும் அது தெரிந்தது. ராஜமங்கலம் கடைத்தெருவில் புதியதாக ஏடிஎம் சென்டர் ஒன்று முளைத்திருந்தது. அதற்குள் புகுந்து அதன் ஏசியில் கொஞ்சம் இளைப்பாரி பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். வெளியே அவரையே வெறுத்தபடி ஒரு அழுக்கு மனிதர், இடையில் ஒரு கோவணம், கையில் ஒரு வளைந்த தடி, தலையெல்லாம் கூட கலைந்து கோரை புதர் போல் இருந்தது. ஆனால் கண்களில் அப்படி ஒரு தீட்சண்யம். அவரை பார்த்த நொடியில் சாம்பமூர்த்திக்கு வெலவெலத்து விட்டது. சுவாமி, நீங்களா? நானேதான் சாம்பமூர்த்தி. என்ன நீ எதிர்பார்க்கலையா என்றார் அந்த கோவனாண்டி. அது அது ஆமா சுவாமி. சாம்பமூர்த்திக்கு கணத்தில் வியர்த்து விட்டது. என்னை பார்த்தவுடனே உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதாட்டம் இருக்கு. போகட்டும், என் மகன் கௌதம் எப்படி இருக்கான்? அவர் அப்படி கேட்க சாம்பமூர்த்திக்கு அடுத்த வினாடியே நெஞ்சை அடைத்தது. அத்தியாயம் 2. பூலோக வனங்களில் பொதிகை மலை வளம் பல கொண்ட தனிச்சிறப்புகளை உடையது. இந்த பூமி 3 மடங்கு நீராலும் 1 பங்கு நிலத்தாலும் ஆனது. இந்த 3-1 என்கிற கணக்குக்கு பின்னால் கூட ஒரு சூட்சுமம் உள்ளது. இப்படி 3-1 என்ற கணக்கில் பிரிக்கப்பட்டால்தான் நிலமிசை நன்னீர் மழை இந்த பூமி தாங்கும் அளவு பெய்யும். இதில் துளி கூடினாலும் நிலப்பரப்பு என்பது இல்லாது போய்விடும். இப்படி திட்டமிட்டு பிரிக்கப்பட்ட நிலப்பரப்பை நம் முன்னோர்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 விதமாக பிரித்து இனம் கண்டுள்ளனர். இந்த 5 வகை நிலங்களில் ஏதேனும் 1 அல்லது 2 தான் வாழும் பகுதியில் இருக்க முடியும். அப்படி உள்ள நிலத்தின் குணமும் அதில் வாழும் மனிதர்களின் குணமும் பல வகைகளில் ஒத்துப்போகும். ஆனால் ஒரு வனத்துக்குள், அதிலும் மலை வனத்துக்குள், இந்த 5 வகை நிலங்களின் குணங்களும் அடங்கி கிடப்பதுதான் உணரப்பட வேண்டிய உண்மை. அதிலும் பொதிகை வனம் இந்த பூ உலகில் நெல்லை எனும் பெயர் கொண்ட ஒரு ராஜ்யத்தில் அமைந்திருக்கும் வனமாகும். பூமியைப் போலவே நெல்லை மற்றும் குமரி பகுதியும் 3 புறமும் நீரால் சூழப்பட்டு 4வது துண்டு பகுதிதான் நிலமாகி நெல்லையானது. இந்த ஒரு மண்ணில்தான் நிலத்தின் 5 வகை பிரிவுகளும் உள்ளது. இந்த உலகில் வேறு எந்த ஒரு மண்ணிலும் இப்படி 5ம் ஒரு சேர இல்லை. இப்படி ஒரு சிறப்பு பெற்ற மண்ணின் மலைவனம்தான் பொதிகை. சித்த புருஷர்கள் தங்களின் பூலோக கைலாசமாகவும் பூலோக வைகுண்டமாகவும் இந்த மலையைத்தான் கருதினார்கள். சாம்பமூர்த்தி அந்த அழுக்கு சித்தர் முன்னால அப்படியே வெலவெலத்து போய்விட்டார். ஏனென்றால் அவர் கேட்ட கேள்வியான என் மகன் கௌதம் எப்படி இருக்கான் என்கிற கேள்வியும் அதை தொட்டு அவருடனான நினைவுகளும் சாம்பமூர்த்தியை பொறுத்தவரையில் ஒரு பிரளயத்துக்கு சமமானவை. அந்த கோவனாண்டி சித்தர் ஒரு மாறாத புன்னகையுடன் சாம்பமூர்த்தியை பார்த்தபடி இருக்க சாம்பமூர்த்தியின் இதய பகுதிக்குள் ஒரு இனம் புரியாத அவஸ்தை. என்னப்பா, என்னை பார்க்கவும் ஒரே பதட்டமா இருக்கா? பழசெல்லாம் ஞாபகம் வருதா? நான் ஒன்றும் ராட்சசன் இல்லை. உன் மகனா பிறந்த என் மகனை எம்மன் கிட்ட இருந்து மீட்ட சித்தன். நான் மட்டும் வரலனா இன்னைக்கு உனக்கு பிள்ளைன்னு சொல்லிக்கவே ஒருத்தர் இருக்க முடியாது. அவர் அப்படி சொல்ல சொல்ல சாம்பமூர்த்திக்கும் அதில் உள்ள சத்தியம் தெரிஞ்சது. சுவாமி, இப்ப எதுக்கு இப்படி பழச ஞாபகப்படுத்திண்டு? நான் எதையும் மறக்கல சாமி என்றார் திக்கி திணறியபடி. நானும் நீ மறந்துட்டியா இல்ல ஞாபகம் வச்சுட்டு இருக்கியான்னு சோதிச்சு பார்க்கலாம் வரல சாம்பமூர்த்தி. எனக்கு இப்ப என் புள்ள வேணும். சுவாமி, எதுக்கு கத்துற? நான் என்ன புதுசா ஒன்னையா கேட்டேன்? அன்னைக்கு அவனை காப்பாத்தி உயிர் கொடுக்கும்பொழுது என்ன சொன்னேனோ அதன்படித்தானே இப்ப நான் நடந்துக்கிறேன். சுவாமி, இப்பதான் என் பிள்ளை கொஞ்சம் தலை நிமிர்ந்திருக்கான். ஒரு நல்ல வேலை கிடைச்சி ஒரு முழு மனுஷனாகவே இப்பதான் ஆகியிருக்கான். வேலை கிடைச்சிட்டா அவன் முழு மனுஷனா? இது என்ன பேத்தல்? சுவாமி, ஆண் பிள்ளைனா உத்தியோகம் தானே புருஷ லட்சணம். எதுக்கு?
வேலைக்கு போய் லட்ச லட்சமா சம்பாதிச்சு ஆசை பேய்க்கு இன்னும் அடிமையாகி கரைக்க முடியாத பாவங்களை பண்றதா புருஷ லட்சணம்? சாமி, நான் எனக்கு தெரிஞ்சதை பேசுறேன். நீங்க பேசுறது சன்னியாசிகளுக்கு பொருந்தலாம். நாங்கெல்லாம் லௌகீகத்துல இருக்கிறவா? முட்டாளே, லௌகீகம் சந்நியாசங்கிறதெல்லாம் ஒரு அடையாளம். இது எதுவும் நம்மோட விருப்பம் கிடையாது. நம்ம கர்மாக்களோட எதிரொலி. போரும் சுவாமி, உங்களோட வாதம் பண்ண என்னால முடியாது. நான் கிளம்புறேன். எனக்கு உத்தரவு கொடுங்கோ. என்ன சம்பமூர்த்தி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம உத்தரவு கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? சுவாமி, என்ன சுவாமி சாமின்னு இருக்கிற? எனக்கு இப்ப என் பிள்ளை வேணும். அவனை கூட்டிக்கிட்டு போகத்தான் பொதியிலிருந்து பொடிநடையா காலையில கிளம்பி இங்க வந்திருக்கேன். அவர் பேசியதில் நம்ப முடியாத உட்செறிவு. சாம்பமூர்த்தியின் ஊரான ராஜமங்கலத்துக்கும் பொதிகை மலைக்கும் இடையே கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரம். அந்த தூரத்தை பொடிநடையாக ஒரு சில மணி நேரங்களில் ஒருவர் கடந்து வந்திருக்கிறார் என்றால் இன்றைய இன்சாட் யுகத்தில் எப்படி நம்ப முடியும்? சோம்பமூர்த்தி அவரை பார்த்து பேந்த விழித்தார். என்ன முழிக்கிற? நட, வந்தா என் மகனோட வருவேன், இல்லனா மலைப்பக்கமே வரமாட்டேன்னு அகத்தியர்ல இருந்து புலத்தியர் வரை எல்லோர்கிட்டையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவங்களும் கௌதம் மாதிரி ஒருத்தனுக்காகத்தான் காத்துட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா போகணும். நட. அவர் அவசரப்படுவது சாம்பமூர்த்தியை சவட்டி எடுத்தது. சுவாமி, என்ன இது? என் பிள்ளை கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் வாங்கி பெரிய உத்தியோகத்திலையும் சேர்ந்திருக்கிற இப்ப போய் அவனை கேட்குறீங்களே? அகத்தியர் புலத்தியர்னு இல்லாதவ பேரையெல்லாம் சொன்னா என்ன அர்த்தம் சுவாமி? அடப்பாவி, அகத்திய மகரிஷி உன் வரையில இல்லாதவரா? பின்ன என்ன? அவர் காலம் என்ன? இப்ப நடக்கிற காலம் என்ன? இந்த கால நேரமெல்லாம் உன்ன மாதிரி அல்ப மனுஷங்களுக்கு தான் சம்பமூர்த்தி. உப்பு, புளி, கசப்பு, வெறுப்பு, காரம், தித்திப்புன்னு வாய்க்கு ருசியா சாப்பிட்றவன் தான் காலத்தோட கைதி. ஆனா அகத்திய மகரிஷி காலத்தை ஜெயித்தவர். நான் மட்டும் என்ன? போரும், இனி நான் எதையும் உங்ககிட்ட கேட்டுக்க தயாரா இல்லை. என்னை விடுங்கோ, நான் வரேன். நில்லு. என் பையனை ஒப்படைக்கிறத பத்தி ஒன்றும் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? அது என்னை மன்னிச்சுக்கோங்க. என் பிள்ளைய இப்ப இல்ல, எப்பவுமே என்னால உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது. அன்னைக்கு என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுத்ததுக்கு 5 10 கேளுங்க, தந்துடுறேன். பிள்ளைய ஒப்படைன்னு தயவு செய்து அழிச்சாட்டியம் பண்ணாதேன். சாம்பமூர்த்தி அந்த பதிலோடு விறுவிறுவென்று நடக்கவே தொடங்கிவிட்டார். அந்த சித்த புருஷர் முகத்திலோ ஏமாற்றம் கலந்த ஒருவித கோபம். வீட்டு திண்ணையில் ஒரே கூட்டம். கௌதமுடைய நண்பர்கள் அவனை பிராய்ந்து கொண்டிருந்தனர். நடுநடுவே தெருவில் வசிக்கும் அவனது வெல்விஷர்கள் வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்களில் அந்த கருப்பு வைஜெயந்தியும் ஒருத்தி. வைஜெயந்திக்கு நிறம்தான் கருப்பு, ஆனால் அச்சில் செய்த மாதிரி இருந்தால். நடையிலும் ஒரு தனி கவர்ச்சி, கொஞ்சம் வயதுக்கு மீறிய வளர்ச்சி வேறு. எனவே அவளை பார்க்கும் எந்த ஒரு இளைஞனும் வைத்த பார்வையை எடுக்க சற்று சிரமப்படக்கூடும். ஆனால் கௌதம் மட்டும் சிரமப்பட்ட மாதிரி தெரியவில்லை. அவளை எல்லோரையும் போலத்தான் பார்த்தான். அவனுக்கு தனிப்பட்ட ரசனை என்று ஒன்று இல்லையா? இல்லை, சுய கட்டுப்பாட்டுடன் அடக்கிக் கொள்கிறானா என்பதைத்தான் ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வைஜெயந்தி வந்து நின்று கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்ற கையோடு அவர்கள் நடுவில் சில நிமிடங்கள் நின்று அவன் வேலையில் சேர்ந்திருக்கும் கம்பெனி, சம்பளம், அவன் தனியாக தங்கப் போகிறானா இல்லை உறவுகளின் வீட்டிலா போன்ற கேள்விகளை வளர்த்து கொண்டே போனாள். அப்பொழுதுதான் சாம்பமூர்த்தியும் உள்ளே நுழைந்தார். அவருக்குள் அந்த அழுக்கு சித்தரின் பாதிப்பு இல்லாமல் இல்லை. மனம் நடுங்கியபடியே தான் இருந்தது. அத்தோடு சேர்த்து திண்ணையில் கும்பல் பெருகிவிட்டதை பார்க்கவும் அது 2 மடங்காகியது. கௌதா, என்ன இது கும்பல்? ஒண்ணுமில்லப்பா, எல்லோரும் ஜாப் பத்தி கேட்டுட்டு இருக்கா. பேசுறது போதும். ஸ்ரீரங்கம் திருச்சின்னு புறப்பட்டு போய் வர வேண்டியிருக்கே. நீ ரெடி ஆகல? கார்ல தானப்பா போக போறோம். எதுக்கு இப்படி பதட்டப்படுறே? அதுக்கு இல்லடா, அதான் எப்பப்போ செய்யணுமோ அப்பப்போ செய்திடணும். லேட் பண்ணக்கூடாது. அவருக்கே அவர் லேசாக உளறிவிட்டது போல் தோன்றியது. அப்படியே உள்ளே நுழைந்தார். நுழையும் முன் கருப்பு வைஜெயந்தியை ஒரு பார்வை பார்த்தார். சகஜமாக எல்லோரிடம் பழகும் அவளை சாம்பமூர்த்தி வயசுள்ள ஒருவருக்கு கூட பிடிக்காது. சாம்பமூர்த்தி வரையில் பெண்களுக்கான இலக்கணமே வேறு மாதிரியானது. ஆனால் அதை இப்பொழுது நினைத்து பார்க்க கூட அவகாசம் இல்லாத மாதிரி உணர்ந்தவர் தொலைபேசியை தான் முதல் காரியமாக தெரிந்தார். கால் டாக்ஸிக்கு போன் செய்தவர் 1/2 மணி நேரத்தில் நீ இந்த வீட்டு வாசல்ல இருக்கணும் என்று முகவரியையும் கொடுத்து முடித்தார். அது கல் உரலில் அரிசி உழைத்துக் கொண்டிருந்த அவரது தாய் சாரங்கி சாம்பமூர்த்தி தத்தளிப்பதை சுலபமாக பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொண்டாள். அவர் மனைவி கல்யாணி அடுப்படியில் இருப்பதையும்
அப்பளம் பொறுத்து கொண்டிருப்பதையும் ஒருவித சுட்டு எண்ணெய் வாசம் சொல்லாமல் சொல்லியது. சாம்பா, ஏண்டா என்னவோ மாதிரி இருக்க? என்னடா, வெளியே போனப்ப யாராவது ஏதாவது சொன்னாலா? சாரங்கி கிட்டத்தட்ட சரியாக ஊகித்தாள். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, சாம்பமூர்த்தி பையனுக்கு வந்த வாழ்க்கையை பாருன்னு ஒரே புலம்பல் தான். நாங்க ஸ்ரீரங்கம் சமயபுரம்னு போயிட்டு வந்த உடனே எங்களை நிக்க வச்சு நன்னா சுத்தி போடு. அப்ப இந்த கிழவை வீட்டை பார்த்துட்டு இருன்னு சொல்லாம சொல்ற, அப்படித்தானே? அம்மா, அது உன்னால முடியும்னா நீயும் எங்க கூட வா. 10 அடி நடந்தா பெருமூச்சு விடுற நீ எப்படி வரப்போறேன்னு தான் நான் உன்னை இந்த தடவை சேர்க்கல. அதுவும் சரிதான், நீங்க எல்லாம் போய் நல்லபடியா சேவிச்சுட்டு வாங்கோ. அப்புறம் ஏதாவது வேண்டிட்டு இருந்தா அதை ஞாபகமா கொண்டு போய் சேர்த்துருங்கோ. கடவுள் மனுஷங்கிட்ட காசு பணத்தை எல்லாம் எதிர்பார்க்கறதே கிடையாது. நாம சொல்றபடி நடந்துக்கிறோமா என்று தான் பார்ப்பார். ஆகையால் அவரண்ட எதை சொல்லியிருந்தாலும் அப்படி நடந்துக்க பாருங்க. சொல் பிசக மட்டும் கூடவே கூடாது. சாரங்கி அங்கு தொட்டு இங்கு தொட்டு சொல்லி வந்து நின்றது சாம்பமூர்த்தியை கொஞ்சம் போல கீறியது. சட்டென்று அந்த சித்த புருஷன் ஞாபகம் வந்து அந்த ஞாபகத்திலிருந்து விடுபட விரும்பி, ஏமா நீ ஒண்ணு, நாங்க என்ன திருப்பதிக்கு போகிறோமா இல்ல காசிக்கா? வேண்டுதல் அது இதுன்னு உபதேசம் வேற. இந்த காலத்துல யார் சொன்ன மாதிரி நடந்துக்கிறா? டிவியில வானிலை அறிக்கை வாசிக்கிறவள இருந்து வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி வீசுற அரசியல்வாதிகள் வரை யார் சொல்ல நிக்கிறா? எரிந்து விழுந்தார். அப்படியே போய் ஒரு துணிப்பையில் மடியாக சில வேஷ்டி துண்டுகளை எடுத்து வைத்துக் கொண்டார். பிறகு பீரோவை திறந்து பர்த் சர்டிபிகேட் அது இது என்று எல்லா கச்சிராக்களையும் ஒரு மூட்டை போல் கட்டிக்கொண்டார். அவரிடம் ஒவ்வொரு செயலிலும் ஒருவித வேகம், குழப்பம். கௌதா, கிளம்புப்பா, டாக்ஸிக்காரன் வந்துட போறான் பார் என்று நடுநடுவே வாசல் பக்கம் பார்த்து குரல் கொடுக்கவும் செய்தார். இடையில் சமையல் கட்டு பக்கமாக சென்று ஒரு பார்வை பார்த்தவர், கல்யாணி சமையல் ஆயிடுதா, சாப்பிடலாமா என்றபடியே வந்து சாப்பிடவும் உட்கார்ந்தார். கௌதமும் எல்லாரையும் அனுப்பிவிட்டு வந்தான். கௌதா, வா உட்கார், கார்காரனுக்கு போன் பண்ணிட்டேன், வந்துட்டே இருப்பான். என்னை விட நீங்க தான்ப்பா ரொம்ப பதற்றப்படுறேன். இருங்க, கை அலம்பிட்டு வந்துடுறேன். கௌதம் கை கழுவ அகன்றான். கல்யாணி அதற்குள் இலையை கொண்டு வந்து போட்டாள். இலையின் நுனி இடப்பக்கம் வர வேண்டும், வலப்பக்கம் வந்துவிட்டது. சாதாரணமாக இந்த மாதிரி பிழையெல்லாம் சாம்பமூர்த்தி கண்ணில் பட்டு அவரை கத்த செய்யும். ஆனால் அன்று அவரது மனநிலை இருக்கும் நிலைக்கு அதெல்லாம் கண்ணிலேயே படவில்லை. பார்த்து கொண்டே இருந்த சாரங்கிக்கு சாம்பமூர்த்தி வசமாக அவர் மனதுக்குள்ளேயே சிக்கிக் கொண்டிருப்பது புரிந்துவிட்டது. ஒரு பனை ஓலை விசிறியுடன் அருகில் வந்து அமர்ந்தவள் முதல் காரியமாக இலையை நேர் செய்தாள். பிறகு விசிறிக்கொண்டே சாம்பமூர்த்தியை பார்த்தவள், சாம்பா, உன்னை பெத்தவனான், உன்னை எனக்கு தான் நன்னா தெரியும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக தட தட என்று எல்லா காரியங்களையும் பண்ற? விட்டு அந்த ஊரே வேண்டாம்னு ஓடி போயிடுவேங்கிற மாதிரி இருக்குடா உன் செயல்பாடு என்று நிறுத்தி நிதானமாக கேட்டாள். அப்பொழுது அவர் பக்கத்தில் கௌதமும் வந்து அமர்ந்தான். அவனை ஒரு பார்வை பார்த்தவரிடம் திரும்பவும் ஒருவித திணறல். சொல்லு, என்ன சிக்கல்? அட நீ வேணுமா? எனக்கு அதை நினைச்சு பார்க்கவே பிடிக்கல. நீ அதையே ஞாபகப்படுத்தினா எப்படிமா? இடையில் கல்யாணி இலையில் சர்க்கரையையும் வாழைப்பழமும் வைத்தபடி பார்த்து கொண்டே உள்ளே போனாள். இதை பாருடா, நாம நினைச்ச மாதிரியோ நமக்கு பிடிச்ச மாதிரியோ ஒரு விஷயம் கூட நடக்காது. அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நீ விஷயத்துக்கு வா. எதை நினைக்கவே உனக்கு பிடிக்கல? அது வந்துமா, மெல்லாத, எல்லாத்தையும் கொட்டிப்புடு. எதுவா இருந்தாலும் எல்லோரும் ஒன்னா சேர்ந்து முடிவெடுப்போம். இதுல முடிவெடுக்கலாம் என்னமா இருக்கு? இது என்ன ராமாயண பாரத காலமா? சொன்னா சொன்னபடி நடந்துக்க. காலம் கணக்கெல்லாம் கிடையாதுரா. சொன்னா சொன்னபடி நடந்துட்டாதான் அவன் மனுஷன். இப்ப உனக்கு நீ சொன்ன மாதிரி எதுல நடந்துக்க முடியல? அது வந்துமா, நம்ம கௌதமுக்கு 10 வயது இருக்கும்பொழுது கொல்லையில அவனை பாம்பு கடிச்சது ஞாபகம் இருக்குதானே? சாம்பமூர்த்தி கேட்டதுதான் தாமதம். சமையல் கட்டில் சாதத்தை அள்ளியபடி இருந்த கல்யாணிக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க தொடங்கியது. மனக்கண்ணிலும் நீளம் பாரித்து நாடி அடங்கிவிட்ட கௌதமின் உருவம் தோன்றி அவரை அப்படியே அமுக்கியது. நினைவுகளிலும் பின்னோட்டம். உயிர் போய்விட்டது. இனி சுடுகாட்டுக்கு தூக்கி போய் எரிக்க வேண்டியதுதான் பாக்கி என்கிற அந்த தருணத்தில் தான் கச்சிதமாக சாம்பமூர்த்தி வீட்டு வாசலில் அந்த சித்த புருஷரும் ஒரு பிச்சைக்காரன் போல் வந்து நின்றிருந்தார். ஒரே ஒப்பாரி சத்தம் கேட்கவும் எட்டி பார்த்த அவருக்கு புரிந்துவிட்டது. விறுவிறுவென்று உள்ளே வந்தவர் பிணமாகி விட்டது போல் முழு நீளமாக கிடந்த கௌதமை உற்று பார்த்துவிட்டு கை கால் என்று பல பாகங்களிலும் நாடி பிடித்து பார்த்தார். ஏய் தாடிக்கார சாமி, என்ன பெரிய சித்தன்னு நினைப்பா? உயிர் போய் எவ்வளோ நேரமாச்சு. செத்த உடம்புக்கு நாடி பாக்கறியாக்கும். யாரென்றே தெரியாத தெருக்காரர் ஒருவரிடம் வெளிப்பட்டது கிண்டல்.
அவர் முகமோ அரை விழுந்தது போல் சிவந்து போய் பதிலுக்கு முறைத்தது. என்னை பார்த்து பெரிய சித்தனானா கேட்ட? நான் சித்தனா இல்லையாங்கிறது இப்பயே காட்டுறேன். இந்த பையனையும் எழுப்பி உட்கார்த்தி வைக்கிறேன். அப்படி நான் செய்துட்டா நீ என்னடா தருவ? அவர் அப்படி ஒரு முடிவெடுத்து பதில் கேள்வி கேட்பார் என்று அங்கே ஒருவர் கூட எதிர்பார்க்கவில்லை. அடேங்கப்பா, போன உசுரை மீட்டு தர நீ என்ன பெரிய மகாசிவனா? பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருந்துட்டு உனக்கு ரோஷம் வேறையா? வேண்டாம், வார்த்தைகளை மட்டும் கொட்டவே கொட்டாத, அப்புறம் அள்ளவே முடியாது. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல். நான் இவனை பிழைக்க வச்சிட்டா எனக்கு என்ன தருவ? சித்தரின் கேள்வி அருகில் மனதளவில் நொறுங்கி போய் முடமாக்கி கிடந்த சாம்பமூர்த்தியை ஒரு உசுப்பு உசுப்பியது. ஆவேசமாக எழுந்தவர், ஐயா என்ன இது? நீங்க சவால் விட்டுக்க என் மக உடம்பு தான் கிடைச்சதா? நான் இங்கு ஏற்கனவே நொறுங்கி போய் கிடக்கிறேன். இங்க பேசுற பேச்சா இது என்று சித்தரை பார்த்தார். நான் எங்க பேசினேன்? இவன் என்ன பேச வச்சிட்டான். உருவத்தை வச்சு தப்பு கணக்கு போட்டுட்டான். இவனுக்கு நான் யாருங்கிறத காட்டியே தீரணும். அப்படின்னா முதல்ல பிழைக்க வையுங்கள், பிறகு பேசுவோம். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இந்த நிமிஷம் இந்த உடம்பு நெருப்புக்கு தான் சொந்தமாக போகுது. இந்த உடம்ப எனக்கு தரேன்னு சொல்லு, உயிர்ப்பிச்சு காட்டுறேன். உங்களுக்கு தரேனா என்ன அர்த்தம் புரியலையே. இவன் உயிர் பிழைச்சா என்னோட மகன், அதாவது இவனை நான் கேட்கும் பொழுது என் கூட அனுப்பி வைக்கணும். சம்மதமா? சாம்பமூர்த்தி, யார் இவர்? என்ன உளறலுது? எனக்கு என்ன தெரியும்? வீதியில் போயிட்டு இருந்தவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு ஒரு பிணத்து முன்னால நின்று பேசுற பேச்சா இது? சாம்பமூர்த்தி, எதுக்கு வழவழன்னு பேசிட்டு? இந்த நபர் உயிர் கொடுக்கிறாரான்னு பாப்போமே. அப்படி உயிர் வந்துட்டா இவர் ஆசைப்பட்ட மாதிரி கொடுத்துட்டு போங்க. அத்தைக்கு மீசை முளைச்சாதானே சித்தப்பா. இப்பவே எதுக்கு அதுக்காக குழப்பிக்கணும்? ஆமா சாம்பமூர்த்தி, உம்மை வரையில உம்மை பையன் போயிட்டான். அவனை நெருப்பு சாம்பலாக்குறதுக்கு உயிர் பிழைச்சி இவருக்கு பிள்ளையாதான் வாழட்டுமே. ஒண்ணுமில்லாம முடிஞ்சு போறதுக்கு இது தேவலையே. தெருக்காரர்கள் ஆளுக்கு ஆள் தங்களுக்கு தோன்றிய விதங்களில் பேச கல்யாணி மட்டும் சாம்பமூர்த்தியை தனியே அழைத்து சென்று கண்ணீருடன் பேசினாள். ஏன்னா அவரை பார்த்தா எனக்கு என்னவோ ஒரு மகா புருஷன் மாதிரி தெரியுது. அல்பாயுஸ்ல நம்ம பிள்ளை போறதுக்கு அவர் காப்பாத்தி பிள்ளையாதான் ஆக்கிக்கிட்டுமே. நாம நம்ம பிள்ளை உயிரோடு இருக்கான் என்று திருப்தி பட்டுப்போம் இல்லையா? கல்யாணி, என்னடி உளர்ற? வந்திருக்கிறவர் என்ன ஞான சமுந்திரா? திருப்பதிகம் பாடி பூம்பாவைக்கு உயிர் வரவழைச்ச மாதிரி உயிர் வரவழைக்க நம்ம பிள்ளையும் அவ்வளோ புண்ணியமெல்லாம் பண்ணலடி. எதுக்கு இத்தனை பேச்சு? சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், என்னதான் நடக்கிறதுன்னு பார்ப்போம். இறுதியாக கல்யாணி சொன்னபடிதான் நடந்தது. சாம்பமூர்த்தி தெருக்கார்கள் நடுவில் அந்த அழுக்கு சித்தர் முன் வந்து, இவன் பிழைத்தால் உங்கள் பிள்ளை எப்பொழுது கூப்பிட்டாலும் அனுப்பி தருவேன் என்று கூறி கை நீட்டிய அவர் கையில் அடுத்து சத்தியம் செய்திட அவர் முகத்தில் ஒரு மர்ம புன்னகை. அதன் பின் மூலிகை வேற எடுத்து வாயில் போட்டு மென்றவர் அப்படியே குனிந்து பிணத்தின் வாயை திறந்து தான் மென்றதை துப்பி மூடிவிட்டு உச்சந்தலையில் 1-2 முடியை பிடித்து வெடுக்கென்று இழுத்தார். பின் இரு கையாலும் நெற்றி பொட்டில் பரபரவென்று தேய்க்க ஆரம்பித்தார். அப்படியே குனிந்து முத்தமிடுவது போல் உதரோடு உதறு பதித்து ஹுப் என்று மார்பின் மேலும் சில குத்து குத்தினார். என்ன ஆச்சரியம்! கௌதமின் கால் விரல்களில் ஒரு விரல் அசைந்து கொடுத்து எல்லோரையும் திகைக்க வைத்தது. எல்லோரும் அந்த சித்த புருஷரை மலங்க மலங்க பார்க்க அவர் சிரித்தபடியே 1/2 மணி நேரத்தில் எழுந்துடுவான் இவன். நான் இப்ப கிளம்புறேன், ஆனா எப்ப வேணா வந்து என் மகனை கேட்பேன், ஒப்படைக்கணும் என்றபடியே வெளியேறியும் சென்றார். அவர் சொன்னது போலவே 1/2 மணியில் கௌதம் எழுந்து அமர்ந்து விட்டான். பீதியை விக்கித்து போய் அந்த சித்தர் காலில் விழ அவரை தேடியது. ஆனால் அன்று அவர் அகப்படவே இல்லை. இப்பொழுது சாரங்கியிடம் சாம்பமூர்த்தி அவரை நினைவூட்டுவது போல் பேசவும் முன்பு நடந்த எல்லாமே மனதில் ஒரு ஓட்டம் ஓடியது. அப்படியே அன்று போனவர் இன்றா வந்திருக்கிறார் என்கிற கேள்வி வேறு. சாம்பா, நீ அவரை பார்த்ததும் நீ ஏன் ஆத்துக்கு கூப்பிடல? சாரங்கி சாம்பமூர்த்தியை பிடித்து உழுக்க தொடங்கிவிட்டாள். என்னம்மா நீ அவரை கூப்பிட்டு கௌதமை பிடிச்சு அவர் கையில கொடுக்க சொல்றியா? பின்ன முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா, 5 10 தரேன், ஆளை விடுங்கன்னுட்டு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஏண்டா, உயிரோட விலை 5 10? சரி, 5000 10,000 வேண்டாம், ₹1,00,000 கேட்கட்டும், தந்துடுறேன். அப்ப நீ கொடுத்த வாக்குப்படி நடக்க மாட்ட, அப்படித்தானே? என்ன உளற? இப்பதான் நான் நிமிர ஆரம்பிச்சிருக்கேன். இவனும் ஊர் பார்க்க பெரிய ஆளா ஆயிருக்கான். அந்த கேடுக்கு இவன் எதுக்கு? கேட்டா அகத்தேர் புலத்தேர்னு எல்லோரும் இவனுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு என்கிட்ட ரீல் விட்டா எனக்கு எப்படி இருக்கும்? சாம்பா, நீயா இப்படியெல்லாம் பேசுற? இதுக்கு தான் நான் வாயை திறக்கல. நீ என்னை நோண்டி நோண்டி கேட்டு
இப்ப என்னையே குற்றவாளி ஆக்கிரியாக்கும். கௌதம் என் ஒரே பிள்ளை. அவன் தான் என்னோட எதிர்காலம், என் கனவு. இவனை நான் யாருக்காக நான் விட்டு தர மாட்டேன் என்றபடியே சாப்பாட்டு இலையையும் ஒரு தள்ளு தள்ளிவிட்டு பக்கத்து அறைக்குள் நுழைந்து கதவை தாழிட்டு கொண்டார். சலிப்புடன் திரும்பிய பொழுது எதிரில் அறைக்குள் நாற்காலியில் அந்த சித்தர். அத்தியாயம் 3. பொதிகை வனத்துக்கு இன்னொரு பொருளும் உள்ளது. பொதி என்றால் மேகம் என்றும் கொள்ளலாம். மேகத்தையே கையாக கொண்ட மலை, அதாவது நீர்வளத்துக்கு குறைவே இல்லாத மலை என்றும் ஒரு பொருள் உண்டு. இந்த மலையில்தான் குன்றாத ஆழ விழுது போல் அருவி பெருக்கெடுத்து கொட்டுகிறது. அதனால தான் இதற்கு குற்றாலம் என்று பெயர். இந்திய வனங்களிலேயே பொதிகை மலைக்கும் குற்றால அருவிக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. பொதிகை வனத்தில் மட்டுமே 1000க்கும் மேல் மூலிகைகள் விளைகின்றன. இவைகளின் இலைகள் உதிர்ந்து மலைப்படுகைகளில் மெத்தை போல் தங்கிவிட அதன் மீது பெய்யும் மழைதான் அதோடு சேர்ந்து ஊறி அதன் மருத்துவ குணங்களோடு ஓடி வருகிறது. அது மாத்திரமல்ல, குற்றால அருவியின் பாய்ச்சல் விசை அதன் உயரத்தால் தான் தீர்மானமாகிறது. அந்த விசைக்குள் தான் இருக்கிறது சூட்சுமம். விசையோடு குற்றால அருவி பாய அதில் நனைந்து குளிக்கையில் நாடி நரம்புகளில் ஒருவித மின் சக்தியும் காந்த சக்தியும் பரவுகிறது. இவ்வேளையில் மனது பஞ்சாட்சரமாகிய நமச்சிவாய நாமத்தை ஜபிக்கும் பொழுது பரவசமும் சேர்கிறது. இந்த நிலைப்பாடு அநேக கோடி கர்ம பதிவுகளை அழித்து உடல் உள்ளம் இரண்டிலும் உன்னதம் சேர்க்கிறது. இன்றும் நள்ளிரவிலிருந்து உதய காலம் வரையிலும் யாருக்கும் தெரியாமல் இங்கே பல சித்தர்கள் அருவமாக வந்து நீராடி விட்டு சென்றபடி உள்ளனர். பிராப்தம் உள்ளவர்களுக்கு அவர்களது தரிசனம் கிடைக்கும். அரை நாற்காலியில் அந்த சித்த புருஷரை பார்த்த சாம்பமூர்த்திக்கு வெலவெலக்க தொடங்கிவிட்டது. அவரிடமோ சற்றே கோபமான இமைக்காத பார்வை. சுவாமி, நீங்களா? நானே தான். ஏன், நான் இங்கே வருவேன்னு நினைக்கலையோ? ஆமா. அது எப்படி எங்க யாருக்கும் தெரியாம இங்க உங்களால வர முடிஞ்சது? நான் மனசால வாழற சித்தன். உன்ன போல ஆசாபாசங்களை சிக்கி கிடக்கிற சராசரி மனுஷன் இல்ல. ஒரு சித்தன் நினைச்சா அணு அளவு சிரித்து போகவும் முடியும், மலை அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கவும் முடியும். அவர் குரலில் கோபம் மலையெடுத்து கொண்டிருந்தது. பதிலுக்கு சாம்பமூர்த்தி அவரை வெறுத்து பார்த்தார். அதே சமயம் கல்யாணியும் அவரை காண உள்ளே நுழைந்திருந்தாள். அவளுக்கோ சித்தர் புலனாகவில்லை. ஏனா, இங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கேள் என்று அவளும் தன் பங்குக்கு ஆரம்பித்தாள். சாம்பசிவம் மனைவியை ஆச்சரிய அதிர்வோடு பார்த்தார். அவள் எப்படி அந்த சித்தரை பார்த்ததும் பாராத மாதிரி பேசுகிறாள் என்பது அவரது வியப்பு. ஆனால் உண்மையில் அவள் கண்ணுக்கே தெரியவில்லை என்பது அவருக்கும் தெரியவில்லை. கல்யாணி, நீ போ. நீ இப்ப இங்க எதுக்கு வந்த என்று சித்தரை பார்த்தபடியே பதறினார். என்னன்னா இது கேள்வி? ஆமா, அந்த சித்தர் வந்து உங்களை பார்த்தாராமே, நிஜமாவா? அவர் அருகிலே இருக்க அவள் அப்படி கேட்ட பிறகுதான் சாம்பமூர்த்திக்கு சித்தர் அவள் கண்களுக்கு புலப்படவில்லை என்பதே தெரிந்தது. கல்யாணி, என்ன சித்தர் சும்மா இருக்க விடு, முதல்ல இந்த ரூமை விட்டு கிளம்பு என்று சித்தரை பார்த்தார். அவர் முகத்தில் ஒரு மந்தகாச சிரிப்பு, கோபம் கொஞ்சம் குறைந்திருந்தது. கல்யாணிக்கு அவர் காலி நாற்காலியே பார்ப்பதாகத்தான் தோன்றியது. ஆமா, அங்க யார் இருக்கான்னு பாக்குறேன்? யாரும் இல்ல, நீ கிளம்பு முதல்ல. என்னாச்சு? எதுக்காக இப்படி துரத்துறேன்? சொன்ன கேள் கல்யாணி, கொஞ்சம் என்ன தனியா இருக்க விடு. சாம்பமூர்த்தி அவளை வைத்துக்கொண்டு அவருடன் பேச விரும்பவில்லை. அப்பொழுது கௌதமும் பேண்ட் சட்டெல்லாம் அணிந்து கொண்டு மிடுக்காக அந்த அறைக்குள் நுழைந்தான். வாசலிலும் வாடகை காரின் ஆரன் சப்தம். அப்பா, என்னப்பா பண்றேன்? நான் ரெடி என்றான். அவனை பார்த்த சித்தரின் புருவம் வளைந்தது. ஆஹா, நல்ல தேஜஸ் என்றார் உடனே. அது கூட அவர்கள் காதில் விழவில்லை. கௌதம், போ, நான் வரேன். முதல்ல இந்த ரூமை விட்டு நீ போ என்று சாம்பமூர்த்தி ஏதோ பிள்ளை பிடிப்பவனை பார்ப்பது போலத்தான் சித்தரை பார்த்தார். பைத்தியக்காரா, அவனை ஏன் துரத்துற? நீ என்னத்தான் ஆசைப்பட்டாலும் பரிதவிச்சாலும் உன் பிள்ளை இனி உன் பிள்ளை கிடையாது. சுவாமி, வாய மூடு. மனசுல ஒன்று இருக்க உதட்டுல ஒன்று வெளிப்பட்டா அவன் வாக்கு சுத்தம் இல்லாதவன். நீயும் அப்படிப்பட்டவன் தான். சித்தர் திட்டுவதும் சாம்பமூர்த்தி அதற்கு பதில் கூறுவதும் யாரும் இல்லாத ஒரு தனிமையில் அவர் தனக்குத்தானே ஒரு பைத்தியம் பேசிக்கொள்வது போலத்தான் இருந்தது. அப்பா, என்னப்பா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் உங்க முகத்துல இப்படி ஒரு பீதி? இங்க யார் இருக்கான்னு சுவாமிங்கிறேல்? சாம்பமூர்த்தி, நான் இப்ப அவனுக்கு தரிசனம் ஆகட்டுமா? என் குரலையும் கேட்க வைக்கட்டுமா? ஐயோ வேண்டாம் சாமி, இது என்ன மாய விளையாட்டு? எனக்கு என் பிள்ளை வேணும். உங்களுக்கு வேற என்ன வேணும் கேளுங்கோ, தந்துடுறேன்.
என்னது, கௌதம் முன் பிள்ளையா? இதென்ன புது கதை? ஐயோ சுவாமி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இங்கிருந்து போயிருங்கோ. என்னால என் பிள்ளைய பிரிய முடியாது, ஒரு காலம் முடியாது. அப்படியா? ஆமாம், அப்படியே தான். அவன் நான் பெத்த பிள்ளை, செத்துட்ட பிள்ளையும் கூட. இப்ப அவன்கிட்ட இருக்கிறது என்னோட உசுன். அப்ப நீங்க என்ன கடவுளா? இல்லையா பின்ன. கடவுள்னா கொடுத்ததை கேட்கிறதா? எந்த கடவுள் இப்படி நடந்துட்டு இருக்கார்? சாம்பமூர்த்தியின் கேள்விகள் கல்யாணியையும் கௌதமையும் பெரிதும் குழப்பியது. பையன் பிரிய போகிறான் என்கிற அதிர்ச்சியில் சாம்பமூர்த்திக்கு சித்த சுவாதனமே போய்விட்டது போலத்தான் இருவருமே உணர்ந்தனர். இதை அந்த சித்த புருஷரும் உணர்ந்ததுதான் ஆச்சரியம். அந்த நொடி நாற்காலியில் ஒரு கால் மேல் ஒரு காலை போட்டுக்கொண்டு ஒரு நொடி என்றால் ஒரு நொடி அவர் கௌதமுக்கும் தரிசனம் தந்தார். ஆடி போய்விட்டான் கௌதம். அப்பா இவர் என்று கேட்பதற்குள் அவர்கள் மூவருக்குமே தெரியாதபடி முற்றாக மறைந்து போனார். கௌதம் அதை ஒரு மாயமாகவே கருதினான். அப்பா, இங்கே இப்போ ஒரு சாமியார் இருந்தாரே, அவரோட தான் பேசிட்டு இருந்தேலா? கௌதம், இங்க எதுவும் கேட்காத. நாம ஸ்ரீரங்கம் போகும்பொழுது கார்ல உனக்கு நான் விவரமா சொல்றேன். நல்ல வேலை போயிட்டார் என்று தோளில் கிடந்த துண்டால் குப்பென்று வேர்த்துவிட்ட முகத்தை துடைத்து கொண்டார். கௌதா, என்னடா சொல்ற? இங்க நான் யாரையுமே பார்க்கலையடா என்றாள் கல்யாணி. என்னம்மா சொல்ற? இப்ப செத்த முந்தி தானே நான் என் கண்ணால பார்த்தேன். ஆனா நான் பார்க்கலையே. ஆச்சரியமால இருக்கு. இந்த சித்தர்கள் விஷயமே இப்படித்தான். தலையும் புரியாது, காலும் புரியாது. ஏன்னா என்ன பண்ண போறேன்? என்ன கல்யாணி இது கேள்வி? அந்த சன்னியாசி தான் சித்து வேலை காட்டி மிரட்டி பார்க்கறாருனா நீ வேற. நான் ஒன்னும் கௌதம சன்னியாசி ஆக்கிறதுக்கு பெக்கலடி. அவன் பெரிய மனுஷன் ஆகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், ஊரே அவன் வளர்ச்சியை பார்த்து வாயை பழக்கணும். அப்ப கௌதம கொடுத்துட்டு போறதில்ல, அப்படித்தானே? அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொள்வது கௌதமை குழப்பியது. அம்மா, நீ என்ன பேசுற? சந்நியாசம் வாழ்க்கைன்னு நீங்க பேசுறது எனக்கு புரியலையே. அது கௌதா. கல்யாணி, நீ சேர்த்த சும்மா இரு. அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். கௌதா, தயவு செய்து எங்களை எதுவும் கேட்காத. முதல்ல பாஸ்போர்ட் எடுக்கிறது தான் இப்ப உன்னோட முதல் வேலை. எவ்வளோ சீக்கிரம் நீ வெளிநாடுக்கெல்லாம் போறியோ அவ்வளோக்கு அவ்வளவு எங்களுக்கும் நல்லது என்று பேசிக்கொண்டே பயணத்துக்கு தயாராகிவிட்டார் சாம்பமூர்த்தி. அவனும் இருவரையும் ஒரு தினசாக பார்த்து கொண்டே காரில் ஏறினான். பாட்டி சாரங்கி முகத்தில் சுத்தமாய் சுரத்தில்லை. கௌதம் காரில் ஏறி அமரும் முன் அதையும் கவனித்தான். கார் புறப்பட்டதை தெருவை வேடிக்கை பார்த்தது, குறிப்பாக அந்த கருப்பு வைஜெயந்தி. சாம்பமூர்த்திக்கு அவள் பார்ப்பது எதனாலோ அப்பொழுது பிடித்து போனது. கௌதமும் அவளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்திருந்தான். அது அழையாமல் முகத்தில் ஒட்டியபடியே இருந்தது. கௌதா, அப்பா, இந்த வைஜெயந்தி கருப்பா இருந்தாலும் நல்ல கலை இல்லை. என்னப்பா இது? இதையெல்லாம் போய் என்கிட்ட பேசிண்டு. ஏண்டா பேசக்கூடாது? நான் ஒன்றும் அந்த காலத்து அப்பா இல்லை, இந்த காலத்து அப்பா. முழு குடுமி இல்லை, கிராப்புக்கு நடுவில் குடுமி. இந்த பேச்சை விடுங்கப்பா. என் மனசு இப்ப இதுல எதுலயும் இல்லை. நம் மாத்தாரியில ஒரு தாடிக்கார சன்னியாசி கண்ணில் பட்டாரே, அவர் ஞாபகமாவே இருக்குப்பா. கௌதம் சாம்பமூர்த்திக்குள் பீதியை மூட்டினான். கௌதம், இப்ப எதுக்குடா அவரை பத்தி பேசிண்டு? அவர் ஒரு சித்து வேலைக்காரர். சித்து வேலைனா தெரியாதா? அட என்னடா நீ? கயிறை பாம்பாக்குறது, பாம்பை கயிறாக்குறது, இப்படி கண்கட்டு பண்றதுக்கு பேர் தான் சித்து. அது எப்படிப்பா முடியும்? அதான் நீ பாத்தியே, பார்த்துட்டு இருக்கும்பொழுதே மறைஞ்சிட்டாரே. கார் நல்ல வேகத்தில் ராஜமங்கலத்தை விட்டு விலகி ஓடியபடியே இருந்தது. அதான் எனக்கும் புரியலப்பா. கதைகளை படிச்சிருக்கேன், ஆனா இப்ப நேர்ல பார்த்துட்டேன். இல்ல ஒருவேளை பிரமையோ? இருக்கலாம். நீ அந்த பேச்சை விடு. திருச்சியில உனக்கு நான் கோட் சூட் எல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அதுக்கு என்னப்பா, கம்பெனில கூட ஒரு 4-5 கோட் சூட் தச்சுக்க சொல்லியிருக்கா. ஃபாரின் டெலிகேட்ஸை மீட் பண்ணும்பொழுது கெத்தா உடை உடுத்திக்கணும். பர்டிகுலரா எங்க ஆபீஸ்க்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதன்படி நான் கோட் சூட் தான் போட்டுக்கணும். வெரி குட். நன்னா லூஸா தச்சுக்கோ. ரொம்ப டைட்டா தச்சுண்டா குடிஞ்சா நிமிர்ந்தா கஷ்டமா இருக்கும். சாம்பமூர்த்தி அப்படி சொன்னதுதான் தாமதம். அதற்கு எதிரொலி போல் ஒரு கேலி சிரிப்பு. ஓடும் காருக்குள் யாரது அப்படி சிரிப்பது என்ற பார்த்த சாம்பமூர்த்திக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. காரின் முன்பக்கம் டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் அந்த சித்தர் தான் அமர்ந்திருந்தார். அவர் தான் சிரித்தவர். ஓடியபடி இருக்கும் காருக்குள் அவரை பார்த்த கௌதமும் விக்கித்து போனான்.
இது எப்படி சாத்தியம்? அவனுக்குள் அந்த கேள்வியின் விஸ்வரூபம். அவரோ அவன் எப்படி யோசிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவர் போல் சிரித்தவர் சாம்பமூர்த்தியை பார்த்து, இனி உன் பிள்ளை அந்த உத்தியோகத்தை பற்றி நினைச்சு கூட பார்க்க மாட்டான். கோட் சூட்டுக்கும் இனி வேலை கிடையாது, கோவணம்தான். அவர் பேசியது கௌதம் காதில் விழவில்லை. அவர் உருவமும் அடுத்த நொடி மறைந்துவிட்டது. டிரைவரோ அவன் பாட்டுக்கு போய்க் கொண்டிருந்தான். அப்பா, என்னப்பா இது? இப்பதான் அவரை பத்தி பேசினோம், அதுக்குள்ள ஓடுற காருக்குள்ள அவர் எப்படிப்பா வந்தார்? எதுக்குப்பா இப்படி சுத்தி சுத்தி வர்றார்? கௌதம் திரும்பவும் அவரிடம் வந்து மையம் கொண்டு விட்டான். சாம்பமூர்த்தி எரிச்சலுடன் நெற்றியை போட்டு தேய்த்தார். அத்தியாயம் 4. பொதிகை மலைச்சாரலில் பல சித்தர்கள் வாழ்ந்து வருகின்றனர். சித்த வாழ்க்கை என்பது மனிதர்கள் கூட்டமாக கூடிய குடும்பமாக ஆசபாசங்களுடன் வாழ்ந்திடும் வாழ்க்கை போன்றதல்ல. சித்த வாழ்க்கை என்பது ஆசபாசங்களாகிய உணர்ச்சிகளை அடக்கி வெற்றி கொண்ட ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை முறையாகும். சித்த வாழ்வில் ஒரு சித்த புருஷர் முதலில் வெற்றி கொள்வது அவரது உடலைத்தான். சித்த புருஷர்களுக்கு உள்ளம்தான் கோவில், ஊனுடம்பு தான் ஆலயம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார் ஒரு சித்தர். சித்தர்களுக்கு மட்டும் உடம்பை வெற்றி கொள்ளும் விதம் தெரியும். உடற்பயிற்சிகள் செய்வதால் உடல் பலமிக்கதாக வேண்டுமானால் திகழலாம். ஆனால் பசியை வெற்றி கொண்டு காயக்கல்பங்களால் உடம்பில் மூப்பு மாற்றங்களை தாமதப்படுத்தி காற்றில் மிதப்பது, தண்ணீர் மேல் நடப்பது, நெருப்பில் கிடந்தாலும் எரிந்திடாமல் திளைப்பது என்பதெல்லாம் சித்தர்கள் உடம்பை வெற்றி கொண்டதற்கான சான்றுகள். அடுத்து அவர்கள் வசமான அஷ்டமா சித்திகள் அனிமா, மகிமா, லஹிமா, பிரகாமியம், கரிமா, பசியம், பிராப்தி, ஈசத்வம் ஆகியவைதான் அந்த அஷ்டமா சித்திகள். இவற்றில் ஒரு சித்தியை ஒருவன் அடைந்தாலே கூட போதும், இந்த உலகை ஆட்டி வைக்கலாம். 8 சித்தியும் ஒருவரிடம் இருந்தா? ஓடியபடி இருக்கும் காருக்குள் சாம்பமூர்த்தியை பொறுத்த வரையில் ஒரு பிரளயமே உருவாகிவிட்டது போலத்தான் தோன்றியது. பதற்றம், நடுக்கம் என்று அவரிடம் ஒரு தடுமாற்றம். கௌதமிடம் அது வெளிக்காட்டிக் கொள்ளாதபடி கார் கதவின் கண்ணாடியை இறக்கிவிட்டு கொண்டு வெளியே பார்த்து கொண்டு வர தொடங்கினார் சாம்பமூர்த்தி. கௌதமும் அவர் பெரிதாக எதையோ மூடி மறைப்பதாகத்தான் கருதினான். அப்பா, அப்பா, உங்களைதான். கௌதமா, என்ன இப்ப எதுவும் கேட்காத, நான் ருத்ரம் சொல்ல போறேன், தொந்தரவு பண்ணாத. இல்ல, நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீள். நான் கேட்ட கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லல. உனக்கும் ஒரே பதில்தான். நீ பார்த்ததா சொல்றது ஒரு பிரமை. பேசாம வா. அது எப்படிப்பா? வீட்டுல ரூம்ல ஒரு தடவை, இப்ப ஓடுற காருக்குள்ள அடுத்த தடவைன்னு ஒவ்வொரு தடவையும் ஒருத்தருக்கு எப்படிப்பா பிரமை தட்டும்? அது பிரமை இல்லைனா எனக்கும் அதுக்கு பதில் சொல்ல தெரியல. இப்ப எதுக்குப்பா உனக்கு இந்த வேண்டாத கேள்வியெல்லாம்? நீ நல்லபடியாக வேலையில சேர், அதுல பெரிய பேர் எடுக்கிற வழியை பார், அதுதான் இப்ப உனக்கு முக்கியம். இல்ல, நீங்க எதையோ சமாளிக்கிறீள். சொன்ன கேள், என்ன செத்த அமைதியா இருக்க விடு. சாம்பமூர்த்தி கிட்டத்தட்ட கெஞ்சினார். அப்பொழுது சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு ட்ரக் எதிரில் அசுர வேகத்தில் வந்து கொண்டிருக்க கார் டிரைவர் அதை பார்த்து காரை இடப்பக்கமாக ஒடித்த பக்கத்தில் சாலையில் ஒரு பெரிய பள்ளம். கார் அதில் இறங்கிய வேகத்தில் அப்படியே எகிரி கவிழ்ந்து பக்கத்து வயல் வரப்பில் போய் விழுந்தது. 4 சக்கரங்களும் ஆகாயம் பார்த்து கிடக்க உள்ளே மூவருமே வசமாக சிக்கிக் கொண்டனர். ஆனாலும் அதிலும் ஒரு அதிசயம் போல கௌதம் உடம்பில் ஒரு சிறு காயம் கூட இல்லை. விழுந்த வேகத்தில் கார் ஜன்னல் வழியாக ஊர்ந்து வெளியில் வந்தவன் அடுத்து சாம்பமூர்த்தியையும் டிரைவரையும் மிக வேகமாக இழுத்து வெளியில் போட்டான். நீண்ட தார் சாலை. அந்த விபத்தை உணர்ந்து உதவி செய்ய ஒருவர் கூட இல்லை. இடிப்பது போல் வந்த ட்ரக்குக்காரன் கண்களை விட்டே மறந்து விட்டிருந்தான். சாம்பமூர்த்தி உடம்பெல்லாம் ரத்தம். அவரது வெள்ளை ஜிப்பா சாயம் போட்டது போல் சிவந்து கிடக்க அவரிடம் பேச்சு மூச்சே இல்லை. டிரைவரும் இரத்த காயங்களுடன் மயங்கி கிடந்தான். கௌதம் கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு காட்சி அது. அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. அப்பா, அப்பா என்று அவரை உசுப்பி பார்த்தான். மல்லாக்க கிடக்கும் கார் அவன் வரையில் ஒரு அதிசய காட்சியாக தோன்றியது. பிள்ளையாரப்பா, என்ன கொடுமை இது! ஏன் இன்னைக்கு இப்படி நான் நினைச்சு கூட பார்க்காத விஷயமாக எல்லாம் நடக்கிறது என்று வாய்விட்டு முணுமுணுத்தவனுக்கு உதவி கேட்டு கத்த கூட தோன்றவில்லை. அப்படி ஒரு ஸ்தம்பிப்பு அவனிடம். சாலை சரிவின் மேல் ஏறி தார் ரோட்டில் நின்று கொண்டு ஏதாவது வாகனம் வருகிறதா என்று பார்த்தான். இரு பக்கமும் சொல்லி வைத்த மாதிரி ஒரு வாகனம் என்றால் ஒரு வாகனம் கூட வரவில்லை. அதை பார்க்கவும் வயதையை மீறி அவனிடம் அழுகை வெடிக்க ஆரம்பித்தது.
எப்பொழுதும் நொண்டி பிள்ளையாரின் நிலத்தை பழகிவிட்ட மனதுக்கு அப்பொழுதும் அவர்தான் அகப்பட்டார். நொண்டி பிள்ளையாரே, இது என்ன சோதனை? என்னை சுற்றி என்ன நடக்கிறதுனே எனக்கு தெரியலையே. நீ தான் என்னை இப்ப இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றணும். யாரையாவது உதவிக்கு அனுப்பி கொடு என்று அவன் உள்ள முருக பிரார்த்தித்து கொண்ட நொடி அவன் தோள் மேல் ஒரு கரம் எழுந்தது. திடுக்கிட்டு திரும்பினான். அவன் காருக்குள்ளும் வீட்டுக்குள்ளேயும் பார்த்த அதே சித்தர்தான். அவரை பார்த்த நொடி அவரிடம் முதரல், நீங்க என்னை பார்க்க உனக்கு பயமா இருக்கா? நான் ஒரு பரதேசி சித்தன். சித்தனா? ஏன், நீ சித்தர் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? இல்ல. இப்ப நீங்க எப்படி இங்க? நொண்டி பிள்ளையார் தான், என் பக்தன் ஒருத்தர் அவசப்படுறான் பார், போய் உதவி செய்யன்னு சொன்னார், வந்தேன். கௌதம் அந்த பதிலால் மேலும் அதிர்ந்தான். நீங்க கொஞ்சம் முந்தி ஓடுற காருக்குள்ள உட்கார்ந்துருந்தவ தானே? நானே தான். என்ன, நீ வந்த கார் விபத்துக்குள்ளாயிடுச்சா? பார்த்தா வேற எப்படி தெரியுது உங்களுக்கு? இது பேசுற நேரமா? இப்ப என்ன, இவங்க 2 பேரையும் பிழைக்க வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. அப்பா உடம்புல ரத்தம் போயிட்டு இருக்கு பாருங்கோ. போகட்டும். அவ்வளவும் ஆசையும் துரோகமும் கலந்த ரத்தம் தானே. நீங்க என்ன சொல்றீங்க? பதட்டப்படாத. உன் அப்பாவை தூக்கி தோல்ல போட்டுக்கோ. நான் அதோ அந்த டிரைவரை தூக்கிக்கிறேன். என் கூட வா. என் குடிசைக்கு போயிட்டா மூலிகை பத்து போட்டு இவங்களை நான் காப்பாத்திடுவேன். மூலிகை பத்தா? சுவாமி, என்ன இது? அப்பாவையும் டிரைவரையும் ஒரு ஆஸ்பத்திரியில் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணணும். உங்க மூலிகை வைத்தியத்துக்கு இது நேரம் இல்லை. இப்பொழுதைக்கு தேவை உடனடியாக ஒரு கார். எதுக்கு? இங்கிருந்து திருச்சிக்கு இன்னும் 80 மைல் தூரம் போய் ஆகணும். கார்ல போனா தான் சீக்கிரமா போக முடியும். சீக்கிரமானா அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரத்திற்குள்ள. கவலைப்படாத, 2 நிமிஷம் போதும் எனக்கு திருச்சி போக. நீ உன் அப்பாவை தூக்கி தோல்ல போடு, நான் டிரைவரை தூக்கிக்கிறேன். அவர் பேச்சோடு பேச்சாக தரையில் கிடந்த டிரைவரை தூக்கி தன் தோல் மேல் போட்டுக்கொண்டார். கௌதம் அவரை அடக்க முடியாத கோபத்தோடு பார்த்தான். உங்களுக்கு என்ன பைத்தியமா? இவங்களை தோல்ல தூக்கிட்டு திருச்சிக்கு போக 2 நிமிஷம் இல்ல, 2 வாரம் ஆகும். உயிருக்கு துடிக்கிற இந்த வேலையில இப்படியா பேசுவீங்க? நீ உன் அப்பாவை தூக்கி தோல்ல போடு, அப்படியே என் கையை பிடி, பிறகு சொல். என்ன சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? யாருக்கு எது புரியலங்கிறது போக போக தெரியும். நீ என் கையை பிடி. அவர் சற்று அதட்டலான குரலுக்கு மாறினார். அப்பொழுதும் ஏதாவது கார் பஸ் வருகிறதா என்று சாலை மேல் ஒரு பார்வை பார்த்தான் கௌதம். ஆனால் ஈ காக்கை கூட இல்லை. சீக்கிரம், இப்பவே 1 நிமிஷம் கழிஞ்சுது என்று அவர் அவனை தூண்டிவிட்டார். அவனுக்கும் அங்கே நின்று கொண்டு தவிப்பதற்கு பதில் சாலையில் நடந்தால் வாகனங்களை பிடித்து நிறுத்த உதவியாக இருக்கும் என்றும் தோன்றியது. பேச்சு மூச்சில்லாமல் கிடந்த அப்பாவை பெரும் மூச்சுடன் தொட்டு தூக்கி தோளில் ஏற்றி கொண்டான். அவர் தன் இடது கையை நீட்டினார். நான் என்ன சின்ன குழந்தையா, உங்க கையை பிடிச்சுக்க என்று கேட்டபடியே அப்பாவுடன் நடந்தான். என் கையை பிடி, அப்பத்தான் என் வேகத்துக்கு நடக்க முடியும். சொன்னா கேள் என்றார் அவர். நீங்க போங்க, உங்களை விட நான் வேகமா நடப்பேன் என்று அவரை தொடர்ந்து மறுத்தான். அவர் அதன் பின் அவனிடம் கேட்கவில்லை. அவன் கைகளை இழுத்து பிடித்தார். விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தார். அவனுக்கு கால் 2ம் தடுமாறியது. பின்னிக்கொண்டு தடுக்கி விழுந்து விடுவோமோ என்று கூட அஞ்சினான். மெல்ல மெல்ல சுவாமி, மெல்ல என்று பதற்றமாய் அவரே தொடர்ந்தான். தைரியமா வா, உன் பிள்ளையார மட்டும் நினைச்சுக்கோ, அது போதும். அவர் எப்போ என் மனசுல இருக்கார். நீங்க கொஞ்சம் நிதானமா நடங்க. நான் உங்களை வயசானவர்னு தப்பா எடை போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த வயசுலயும் என்னவோ ஒரு தெம்பு. இதெல்லாம் தெம்போடு சேர்ந்த விஷயம் இல்ல கௌதமா. அப்ப வேற என்ன இது? அது எல்லாம் தான் நீ வருங்காலத்துல தெரிஞ்சுக்க போறியே. இப்பவே என்ன அவசரம்? நீங்க பேசுறதே புரியல. ஆமா, எதுக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்க? ஓடுற காருக்குள்ளேயும் நான் உங்களை பார்த்தேன். எப்படின்னே தெரியல. அப்பா கிட்ட கேட்டா அவர் எல்லாம் பிரமைன்னு சொல்றார். அது எப்படி? பிரமைதான், பிரமையேதான். வேகமாக நடக்கும் அவரிடம் பலமான சிரிப்பு. அதே சமயம் கௌதம் தோளிலிருந்து சாம்பமூர்த்தியின் உடல் அப்படியே நழுவி கீழே விழுந்தது. ஒரு நிமிஷம் என்றபடியே கையை உதறி விடுவித்துக் கொண்ட கௌதம் சாலையில் விழுந்துவிட்ட உடம்பை திரும்பவும் தொட்டு தூக்கி கொண்டு நிமிர்ந்த பொழுது அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. அவன் திருச்சி நகருக்குள் நுழையும் எல்லைப்புற சாலை மேல் நின்று கொண்டிருந்தான். அவன் பார்க்க முடிந்த தூரத்தில் மலைக்கோட்டையும் தெரிந்தது. சீக்கிரம், என்னை வேகப்படுத்திட்டு நீ இப்படி நின்னா எப்படி என்கிற சித்தர் குரல் மட்டும்
அவன் காதில் விழுந்தது. அவரோ சாலையில் அவனுக்கு முன்னால் வெகு தூரத்தில் இருந்தார். அவன் கண்ணிமைத்து முடிப்பதற்குள் திரும்பி வந்தவர் அவன் கையை பற்றி இழுத்தார். அதன் பிறகு எவ்வளவு நேரம் கழிந்தது என்பது தெரியாது. அவன் ஒரு ஆஸ்பத்திரி வாசலில் இருந்தான். இரத்த விகாரமாய் கிடந்த சாம்பமூர்த்தி உடம்பே ஆஸ்பத்திரி ஊழியர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. விறுவிறுவென்று ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்து அதில் சாம்பமூர்த்தியையும் டிரைவரையும் போட்டுக்கொண்டு முதலுதவி மட்டும் செய்கிறோம், ஜிஹெச்சுக்கு போய்விடுங்கள் என்றனர். இடைப்பட்ட நேரத்தில் கௌதம் அந்த சித்த புருஷரை பார்த்தான். அவரும் அவனை பார்த்து சிரித்தார். அவனிடம் முதலாக ஒரு மதிப்பான மாற்றம். கையிரண்டையும் உயர்த்தி அப்படியே அவரை நோக்கி கூப்பியவன், சுவாமி, இதெல்லாம் என்ன மாயம்? எப்படி நான் இவ்வளோ சீக்கிரமா இங்க வந்தேன்? இல்ல நான் தான் ரொம்ப தூரத்துல ஊர் இருக்கிறதா தப்பா நினைச்சிட்டேனா? அவர் பதில் கூறாமல் தொடர்ந்து சிரித்தார். இது எப்படி சாத்தியம்? நீங்க பாக்குற பார்வை, உங்க பேச்சு எல்லாத்திலுமே ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. உண்மையை சொல்லுங்கோ, நீங்க யார்? சொல்றேன், ஆனா அதிர்ச்சி அடையக்கூடாது. அதிர்ச்சியா? இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிறத விடவா அதிர்ச்சி அடைய போகிறேன்? ஆமாம், நீ இப்ப இங்க பாக்குறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. இப்படி புதிர் போட்டா எப்படி? புரியும்படி சொல்லுங்கோ. அவன் கேட்க டாக்டர் அனுப்பியதாக நர்ஸ் ஒருத்தி ஓடி வந்தாள். சார், ரத்தம் ரொம்ப போயிடுச்சு. ஏபி நெகட்டிவ் குரூப் ரத்தம் சட்டுன்னு கிடைக்கிறது கஷ்டம். வேகமா ரத்தத்துக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க என்றாள். அவர் உடனே கையை நீட்டியபடி, எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கோமா என்றார். நீங்க ஏபி நெகட்டிவா? நீங்க எது கேட்குறீங்களோ அது. அப்போ வாங்க. அவள் அவரை அழைத்து கொண்டு ரத்த தானம் செய்யும் இடத்திற்கு சென்றாள். அவரை பார்த்த டாக்டர் முகத்தில் ஒரு சிறு சலனம். ஏமா, இவருடமே ரொம்ப தொத்தலா இருக்கு. நமக்கு 4 பாட்டில் ரத்தம் தேவை. இவர்கிட்ட இருக்கிறது எல்லாம் எடுத்துட்டா இவருக்கு அப்புறம் ஒருத்தர் ரத்தம் கொடுக்கிற மாதிரி ஆயிட போகுது என்றார். 4 பாட்டிலா? 40 பாட்டில் கூட நீங்க எடுத்துக்கலாம் என்றவர் டாக்டர் எதிரில் ஒரு மூலிகை வேரை வாயில் போட்டுக்கொண்டார். போய் கட்டிலில் படுத்தார். கௌதம் மிரட்சியோடு பார்த்தான். ஏம்பா, யார் இந்த சாமியார்? எப்படி உங்களுக்கு பழக்கம் என்று டாக்டர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் டாக்டரை மலங்க மலங்க பார்த்தான் கௌதம். நான் தான் இவன் அப்பா. எப்படி பழக்கம்னா இது என்ன கேள்வி என்று அவரும் பதில் கூற, அந்த பதில் கௌதமை அப்படியே ஊசி போல குத்தி நெம்பி தூக்கியது. அத்தியாயம் 5. சித்த சாகசமான அஷ்டமா சித்திகளை ஒரு அழகிய கற்பனையாகத்தான் இன்று பலர் கருதுகிறார்கள். ஏனென்றால் இன்று அனைத்திலும் விஞ்ஞான பாதிப்பு உள்ளது. விஞ்ஞானத்துக்கு உட்படுத்த முடியாத எந்த ஒன்றையும் கற்பனை என்றும் நம்பத்தகாதது என்றும் சுலபமாக கூறிவிடுகிறோம். ஆனால் எந்த நிலையிலும், பிறருக்கு நிரூபிக்க முடியாத நிலையிலும் சில விஷயங்கள் இந்த உலகில் இருந்தபடியே இருக்கும் என்பதை விஞ்ஞானிகளே ஒப்புக்கொண்டிருப்பது பெரும் விந்தை. ஒருவரின் உடம்பில் இதயம் இயங்குவதால் தான் அவர் உயிருடன் உள்ளார். அந்த இயக்கத்தை அவரால் உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. பார்க்க முடியாதால இதயத்தால் உடல் இயங்குகிறது என்பது பொய்யாகிவிடாது. பல கட்டங்களில் உணர்தல் என்கிற நிலையை தாண்ட நமது புலன்களுக்கு சக்தி கிடையாது. ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் உள்ளது. பார்வைக்கு அது தண்ணீர். அதை தொட்டு நாவில் வைக்கும் பொழுதுதான் அதில் உள்ள உப்பு சுவை உணர நாக்கு தேவைப்படுகிறது. அதே போல காற்றின் ஈரப்பதத்தை தோலால் தான் உணர முடியும். எப்படி இப்படி புலன்களால் உணர்ந்து ஒப்புக்கொள்கிறோமோ அதே போல அறிவால் மட்டுமே உணர்ந்து அறியும் ஒரு விஷயம்தான் அஷ்டமா சித்திகள். அந்த சித்த புருஷர் எதன் அடிப்படையில் தன்னை எனக்கு அப்பன் என்று கூறினார் என்பது புரியாமல் கௌதம் அவரை வெறித்தான். டாக்டர் சற்று குழம்பி போயிருந்தார். கௌதமும் மௌனத்தில் அழுந்தவும் ஏதோ பிரச்சனை என்று மட்டும் உணர்ந்து கொண்டார். நர்ஸ் அவரிடம் ரத்தம் எடுக்கவா வேண்டாமா என்கிற குழப்பத்தில் இருப்பது துல்லியமாக தெரிந்தது. என்னம்மா, என்ன பார்வை? இவர்கிட்ட இந்த ரத்தம் எடுங்க. இது என்ன யோசிக்கிற நேரமா? நமக்கு இப்போ ஒவ்வொரு நொடியுமே முக்கியம் என்று நர்ஸை துரிதப்படுத்தவும் செய்தார் டாக்டர். அந்த சித்த புருஷரோ வாயில் மூலிகையை மென்றபடி பெட்டில் போய் ஆஸ்பத்திரிக்குரியை பார்த்தபடி அவர் படுத்த ஸ்டைல் டாக்டருக்கும் சரி நர்ஸுக்கும் சரி மிகவும் புதிது. ஒரு காலை மடக்கி மறு காலை தூக்கி மடக்கிய கால் மேல் வேறு போட்டுக்கொண்டார். அடுத்து ரத்தம் எடுக்கும் பணி தொடங்கியது. கூரான நீடில் கையில் செருகப்பட்ட பொழுது அவர் முகத்தில் ஒரு சிறு சலனம் கூட இல்லை. ரத்தமோ தங்கு தடையின்றி பாட்டிலில் நிரம்ப ஆரம்பித்தது. அதையெல்லாம் பார்த்தபடியே கௌதம் சலனத்தோடு ஆஸ்பத்திரி காரிடர் பக்கம் போனான். அங்கே மரபெஞ்சுகள் போடப்பட்டிருந்தன. அதில் ஒன்றில் போய் அமர்ந்தான். வாழ்க்கை திசை திரும்பி எங்கோ போக ஆரம்பித்து விட்டது போல அவனுக்கு தோன்ற ஆரம்பித்தது. ஆக்சிடென்ட் ஆகாமல் இருந்திருந்தால் இந்த நேரம் பாஸ்போர்ட் ஆபீஸில் இருந்திருப்போமா?
கேள்வி கொத்தியது. புதிய வேலையும் அதன் பரிமாணங்களால் மனதில் ஏற்பட்டிருந்த பரபரப்பும் சந்தோஷங்களும் சந்தடிக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு விட்ட எலிகளைப் போல் ஆகிவிட்டிருந்தன. மனதுக்குள் ஒரு இனம் புரியாத சுமை. ராஜமங்கலத்தை விட்டு கிளம்பியது பாஸ்போர்ட் வாங்கவும் சுவாமி தரிசனத்துக்குமா, இல்ல இப்படி ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில பிரமை பிடித்த மாதிரி அமர்ந்திருப்பதற்கா? வாழ்க்கை இப்படியெல்லாம் கூடவா திரும்பும்? கேள்விகள் அவனுக்குள் பிறண்டு பிறண்டு மடியை முட்டும் கன்றுக்குட்டி போல அவனை முட்டிக்கொண்டே இருந்தது. எண்ணங்களை ஓடவிட்டு கொண்டே அவன் பார்க்க எதிரில் ரிசப்ஷனை ஒட்டி ஏபி என்கிற மஞ்சள் பலகையில் கருப்பு எழுத்துக்கள். அதன் அருகே நின்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசுவதை பார்த்த பிறகுதான் நடந்த விபத்து குறித்து தன் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் தகவல் தர வேண்டும் என்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு ஏற்பட்டது. ஊருக்கு போன் செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் இப்படியா பித்து பிடித்த மாதிரி இருந்திருக்கேன். நொந்து கொண்டே தொலைபேசியை நோக்கி நடந்தான். வீட்டின் லேண்ட்லைன் எண்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள சற்று சிரமப்பட்டான். எப்படியோ சிரமப்பட்டு எண்களை நினைவுபடுத்திக் கொண்டு தொலைபேசியில் மறுபக்கம் அவன் அம்மா கல்யாணியை வரவழைத்தான். ஹலோ அம்மா, நான் கௌதம் பேசுறேன். கௌதம், என்னப்பா, எங்கிருந்து பேசுற? திருச்சியில இருந்துமா? திருச்சியில இருந்தா? என்னடா இது, அதுக்குள்ள திருச்சிக்கு போயிட்டேலா? புதுக்கோட்டை கிட்ட போயிருப்பேன்னு இப்போதான் நான் உன் பாட்டியாண்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன, எதையாவது உன் அப்பா மறந்துட்டு போயிட்டாரா? நீ இப்படி நடுவில் ஃபோன் பண்ணும்போதே நினைச்சேன். அதெல்லாம் இல்லைம்மா, இது வேற விஷயம். என்னன்னு சொல்லு. ஏன் மென்னு முழுங்குற? நான் என்னன்னு சொல்வேன், நீயும் பாட்டியும் கொஞ்சம் திருச்சி வரை. கௌதம் சொல்லி முடிக்கும் முன் தொலைபேசியை ஒரு கரம் கட் செய்து விட்டிருந்தது. திரும்பினான். அந்த சித்த புருஷர் தான். எதுக்கு இப்ப வீட்டுக்கு ஃபோன் பண்ற? உன் அப்பாவுக்கு இன்னும் சில மணி நேரங்களில் சரியாயிடும். அவரோட வந்த மாதிரி நீ திரும்பி போகலாம், கவலையே படாத என்றார். ரத்தம் கொடுத்து முடிச்சிட்டேன். 4 பாட்டில் ரத்தம் இப்பொழுதைக்கு போதும்னு சொல்லிட்டாங்க. அதான் எழுந்து வந்தேன். நீ ஃபோன் பண்றத பார்த்தேன். நல்ல வேலை, தடுத்துட்டேன். சுவாமி, நீ காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி ரோடு மேலே கிடக்கிற அந்த காரை அப்புறப்படுத்துற வழியே பார். அட ஆமாம், பதறதுல நான் மறந்து போயிட்டேன். முதல்ல அதை செய், அதுதான் இப்ப முக்கியம். அவர் எடுத்து கொடுத்தார். அவனும் ரிசப்ஷனில் டைரக்டரி வாங்கி போலீஸின் நெடுஞ்சாலத்துறை ஸ்குவாடுக்கு தகவல் கொடுத்தான். அப்பாடா என்று இருந்தது. வா, உன் அப்பா போய் பார்க்கலாம். அவர் இன்னும் நிறையவே மாறிடுவார். ஏன்னா இப்ப அவர் உடம்புல ஓட ஆரம்பிச்சிருக்கிறது என்னோட ரத்தமாச்சே என்று அந்த சித்த புருஷர் சற்று குறும்பாக சொன்னதில் ஏராளமான உள்ளர்த்தம். கொஞ்சம் முந்தி டாக்டர் கேட்டப்ப உங்களை என் அப்பான்னு சொன்னீங்களே. கௌதம் அவரை சட்டென்று மடக்கினான். அவரும் சிரித்துக்கொண்டே, உனக்கு இப்ப 2 அப்பா. உன்னை பெத்ததால அவர் உனக்கு அப்பா, உனக்கு உயிர் கொடுத்ததால நான் உனக்கு இன்னொரு அப்பா. ஆனா என்னோட உறவுதான் இப்பொழுதைக்கு பவர்ல இருக்கு. அந்த பெத்த உறவு உன்னை எப்போ பாம்பு கடிச்சதோ அப்பவே காலாவதி ஆயிடுச்சு. சரி, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? வா, உன்னை பெத்தவர் கண்முழிக்கிறத போய் பார்ப்போம் என்று அவனையும் விட வேகமாக முன்னே நடந்தார். கௌதமுக்கு தலையை பீத்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. சில நொடி இடைவெளியில் பின்தொடர்ந்தவனை நர்ஸ் ஒருத்தி குறுக்கிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறார் என்றார். அவர் கூப்பிட்ட இடத்துக்கு அருகிலேயே டாக்டரின் அறை. சில வினாடி தேங்கிவிட்டு டாக்டரை சந்திக்க அந்த அறைக்குள் நுழைந்தான். உள்ளே டாக்டரோடு ஒரு கூட்டமே இருந்தது. கௌதமை பார்த்த டாக்டரிடம் ஒரு இனம் தெரியாத மாற்றம். வாங்க சார், ப்ளீஸ் கம், இப்படி உட்காருங்க. டாக்டர் அவன் உட்கார நாற்காலியையும் காட்டினார். மற்றவர்கள் நின்றபடி இருக்க அவனுக்கு மட்டும் அவர் நாற்காலியை காட்டியது கொஞ்சம் அதிகபட்சமாக கூட தோன்றியது. இருக்கட்டும் டாக்டர், என் அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? நோ ப்ராப்ளம், அதை பத்தி பேசத்தான் கூப்பிட்டேன். பை த பை, உங்க அப்பாவுக்கு ரத்தம் கொடுத்த அந்த சன்னியாசி மாதிரி இருக்கிற அந்த நபர் யார்? அவரும் உங்க அப்பான்னு சொன்னாரே. இப்ப எதுக்கு டாக்டர் இந்த கேள்வி? ப்ளீஸ் சார், கொஞ்சம் சொல்லுங்க. எங்க மெடிக்கல் லைஃப்ல நாங்களும் நிறைய மிராக்கல்ஸை அப்பப்போ மீட் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு நாங்க அவர் விஷயத்துல பார்த்ததெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள். அப்படி என்ன ஆச்சரியத்தை நீங்க பாத்தீங்க? அவர் உடம்புல இருந்து தங்கத்தடை இல்லாம ரத்தம் வந்தது முதல் ஆச்சரியம்னா அது உங்க அப்பா உடம்புல நுழைஞ்ச நிமிஷமே பல்ஸ், ஹார்ட் பீட், டெம்பரேச்சர்னு எல்லாமே படுவேகமா சரியானது அடுத்த ஆச்சரியம். ஆச்சரியத்திற்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் உங்க அப்பா உடம்புல அடிபட்டு இருந்த காயங்கள் எல்லாமும் அப்படியே ஆறி போனதுதான். நிஜமாவா? ஆமாம், ஆக்சுவலா
நாங்கள் முதலுதவி தரத்தான் நினைச்சோம். ஆனா எங்களையே அறியாம ரத்தம் கொடுத்து எல்லாவித வைத்தியத்தையும் இங்கேயே பார்த்துட்டோம். இப்போ உங்க அப்பா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முந்தி இருந்த அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டார். ஆனா உங்க அப்பாவோட வந்து அட்மிட் ஆன டிரைவர் அப்படியே தான் இருக்கார். அதுக்காக அவருக்கு ஆபத்துன்னு அர்த்தம் இல்லை. இருந்தாலும் உங்க அப்பாவோட ஒப்பிட்டா அவர் எழுந்து நடமாட 4-5 நாள் ஆகலாம். உங்க அப்பா மட்டும் எப்படி இவ்வளோ வேகமாக குணமானாருங்கிறது பெரிய புதிரா இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த சன்னியாசி ரத்தம் கொடுக்கும் பொழுது வாயில ஏதோ மூலிகை மென்னுக்கிட்டு இருந்தார். அதுல தான் ஏதோ இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். அப்ப இவங்க எல்லாம் இந்த ஆஸ்பத்திரி டாக்டர்கள் தான். எல்லோருமே உங்க அப்பா ஹெல்த் கண்டிஷனை பார்த்துட்டு கிட்டத்தட்ட உறைஞ்சி போய் இருக்காங்க. இது வந்து நிச்சயமா பெரிய ஒண்டர். டாக்டர் பரவசப்பட்டு முடித்து விட்டார். ஆனால் கௌதம் மட்டும் அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்தான். சார், உங்களை தான். என்ன சிந்தனை? அந்த சன்னியாசி யார்? அவரை பார்த்தா சித்தர் மாதிரி தெரியுது. சித்தர்? எஸ், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சாகசங்கள் வசப்படும். சாகசமா? ஆமாம், இது சாகசம்தான். காலத்தை எதிர்த்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் செயல்பட அவங்களால் தான் முடியும். உண்மையை சொல்லுங்க, அந்த சன்னியாசி ஒரு சித்தர் தானே? தெரியாது சார். ஆக்சிடென்ட் ஆன இடத்துல தான் நான் அவரை பார்த்தேன். உங்களைப் போலவே நானும் பரவசம், பதட்டம், குழப்பம்னு எல்லாவித உணர்வு நிலைகளையும் இருக்கேன். என்ன சார், அவர் தன்னை உங்க அப்பான்னு சொன்னாரே, அதுதான் எனக்கும் தெரியல. அவர்கிட்டயே கேட்டேன். அவர் ஏதேதோ அதுக்கு சொன்னார். டாக்டர் சார், நாம் எதுக்கு இங்கே நமக்குள்ளே முட்டிக்கணும்? அவர்கிட்டயே கேட்டுடுவோமே. அவர் வாயில போட்டு மென்ன மூலிகையில தான் எல்லாம் இருக்கு. அது என்ன மூலிகைன்னு அவர்கிட்டயே கேட்போம். ஆமா, இப்ப அவர் எங்க? என் அப்பா கிட்ட தான் இருப்பார். வாங்க போய் பார்ப்போம். கௌதம் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டான். டாக்டர்களும் அவனை தொடர்ந்தனர். வார்டில் சாம்பமூர்த்தி இருக்கும் பெட் அருகே வந்தபொழுது சாம்பமூர்த்தி கொட்ட கொட்ட முழித்தபடி அவர்களை பார்த்தார். ஆனால் அந்த சித்த சன்னியாசி தான் பார்க்க முடியவில்லை. அப்பா, கௌதா, எப்படிப்பா இருக்கு உங்க உடம்பு? நான் நன்னா இருக்கேன். ஆனா இங்க எப்படி? என்னப்பா, கார் ஆக்சிடென்ட் ஆனது ஞாபகத்தில் இல்லையா? ஆமாம் ஆமாம், நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலையே. அதான் பார்க்குறேளே, உங்களை காப்பாற்றணும்னு எனக்கு எழுதியிருக்கு. அதுக்கேற்ப உடம்புல ஒரு சிறு கீறல் கூட எனக்கு ஏற்படலை. எனக்கு தான் பாரு. அவர் தன் கையில், கழுத்து, மார்பு என்று எல்லா பாகங்களையும் காட்டினார். மிராக்கல் என்று அதற்கு ரியாக்ஷனாக உதட்டை சுழித்தார் ஒரு டாக்டர். ஆமா, எங்கப்பா அந்த சித்தர்? எந்த சித்தர்? அதான்ப்பா, நம்ம ஆத்துல அப்புறம் ஓடுற காருக்குள்ளையும் கண்ணில் பட்டாரே. யாரு, கோவிந்த சித்தரா? அவர் பேர் கோவிந்த சித்தரா? ஆமாம். ஆமா, அவர் இங்கேயே வந்துட்டாரா? என்னப்பா கேள்வி இது? அவர் இல்லைனா நீங்க இப்ப இப்படி பேசிட்டு இருக்க முடியாது. அவர் கொடுத்த ரத்தம் தான் உங்க உடம்புலையும் ஓடிட்டு இருக்கு. இப்ப கூட என் கூட பேசிட்டு இருந்தாரே, நான் பார்க்கலையே. ஐயோ, அவர் இங்க வந்து இவ்வளோ தூரம் வித்தை காட்டியிருக்காரா? சாம்பமூர்த்தி சடைத்து கொண்டதை கவனித்த டாக்டருக்குள் ஒரு மீன் வெட்டு. சார், வித்தைன்னு ஏதோ சொன்னீங்களே, அப்ப அவர் சித்தர் தானே என்று வேகமாக சாம்பமூர்த்தி அருகில் சென்றார். ஆமாம் டாக்டர், நினைச்சோம். சித்தர்களோட சாகசங்களை பத்தி படிச்சிருக்கோம். ஆனா இப்ப நேர்லயே பார்த்துட்டோம். உங்க வரையில இது மறுஜென்மம் சார், மறுஜென்மம். ஆமா, அந்த கோவிந்த சித்தரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? சாம்பமூர்த்தி அதற்கு பதிலாக வெறித்தார். பின் பரிதாபமாக கௌதமை பார்த்தார். சொல்லுங்கப்பா, அவர் தன்னையும் என் அப்பான்னு சொன்னார். நானும் அதிர்ச்சி அடைந்தப்ப எப்படின்னு கேட்டேன். நீங்க பெத்த அப்பாவாம், அவர் உயிர் தந்தவராம். எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் மட்டும் இல்லைனா இப்படி நீங்க உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கவே முடியாது. ஒரு 5 நிமிஷ நேரத்துல 50-60 மைல் தூரத்தை உங்களை தூக்கிக்கிட்டு நான் கடந்து வந்தது எல்லாத்தையும் விட பெரிய அதிசயம். அதையெல்லாம் இன்னும் அவர்கிட்ட கூட பேசல. அப்பா, என்னை சுத்தி என்னப்பா நடந்துட்டு இருக்கு? அவர் எதுக்குப்பா இப்படி வந்து போய் கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கார்? கௌதம் சாம்பமூர்த்தியை உழுக்க தொடங்கிவிட்டான். பதிலுக்கு சாம்பமூர்த்தியின் கண்களிலிருந்து கரகரவென்று கண்ணீர் பீரிட்டது. அத்தியாயம் 6. அஷ்டம சித்திகளை தொடர்ந்து சித்த புருஷர்களிடம் காணப்படும் சாகசங்களில் தலையானது அவர்களின் மூலிகை ஞானம். ஓர் உயிரின் மூலம் வரை சென்று தொடவல்லது என்பதால் மூலிகை என்று பெயர் வந்தது என்பர். இல்லை இல்லை, முயலுகை என்பதுதான் தெரிந்து மூலிகை ஆனது என்பாரும் உண்டு. எதுவாயிருப்பினும் இந்த மூலிகை விஷயங்களில் வித்தகர்கள் சித்த புருஷர்கள் தான். மூலிகை என்பது தாவர வகைதான். ஆனால் சில மூலிகைகள் தண்ணீருக்குள்ளும் வளரும். சில மூலிகைகளோ ஆகாயத்தில் தொங்கியபடியே காற்றில் உள்ள ஈரப்பசியை மட்டுமே உறிஞ்சி தன்னை வளர்த்துக் கொள்ளும். இப்படிப்பட்ட மூலிகைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகங்களின் அம்சமாகும். உதாரணமாக
துளசி புதன் கிரகத்தின் அம்சம், வில்வம் சனி கிரகத்தின் அம்சம். மனித உயிர்களும் கிரகங்களால் வழிநடத்தப்படுபவைதான். அவரவர் பிறந்தபொழுது உள்ள கிரக சஞ்சாரங்களுக்கேற்ப அவர்கள் கிரகங்களால் வழிநடத்தப்பட்டபடியேதான் இருப்பார்கள். சித்த புருஷர்கள் தங்களின் 3ஆம் பார்வையால் ஒரு உயிரை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் அப்பொழுது பிரதானமாக எந்த கிரகத்தால் வழிநடத்தப்பட்டபடி உள்ளனர் என்பதை கண்டறிந்து கொள்வார்கள். அதே போலத்தான் மூலிகைகளும் இனம் கண்டு கொள்வார்கள். ஒருவரின் உடல்நல குறைபாட்டுக்கு பின்னால் எந்த கிரகம் உள்ளது என்பதை அறிந்து அந்த கிரகாதிபத்திய மூலிகையில் குளிகைகள் செய்து வழங்கி உடல் நலத்தை உருவாக்கி அளிப்பார்கள். அதுபோல எந்த வியாதிக்கு எது சரியான மருந்து என்பதும் அவர்களுக்கே தெரியும். எந்த கர்மத்தால், அதாவது ஒருவர் அவர் புரிந்த செயலால் வியாதியுற்றார் என்பதில்தான் அவர்களுக்கான மருந்து உள்ளது. நகரங்களில் நாம் காணும் வைத்தியர்கள் வியாதிக்கு காரணம் கிருமி என்றும் அந்த கிருமியை ஒழிக்க ரசாயன மருந்துகளையும் தருவார்கள். அதனால் அதற்குரிய கிருமி அழியும். அதே சமயம் அந்த ரசாயன மருந்து சில நல்ல ஜீவாணுக்களையும் சேர்த்தே அழித்துவிடும். ஆனால் சித்தர்களின் மூலிகை மருந்துகள் வியாதிக்குரிய கிருமியை தவிர துளியும் பக்க விளைவை உருவாக்காது. இவர்களின் மூலிகை ஞானத்தின் உச்சம்தான் ரசமணி மற்றும் ரசவாதம் என்னும் தங்கம் செய்வது. சாம்பமூர்த்தியின் கண்ணீர் டாக்டர்களை கூட சற்று சங்கடப்படுத்தியது. அவருக்கும் கௌதமுக்கும் இடையே பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருப்பதை அனுமானித்தவர்கள் அவர்கள் இருவரையும் தனிமையில் விட்டுவிட்டு சற்று விலகி சென்றனர். சாம்பமூர்த்தியும் விக்கி விக்கி அழ ஆரம்பித்து விட்டார். அப்பா, என்னப்பா இது, சின்ன குழந்தை மாதிரி அழாதீங்கோ. கௌதமும் அருகில் அமர்ந்து அவர் கண்ணீரை துடைத்தான். அவர் உடனே அந்த கையை இறுக பிடித்தார். அப்பா, கௌதா, நீ எப்பவும் இப்படி என் கூடவே இருக்கணும். நீ என்னோட கனவுடா. நீ என் கூடவே இருப்பியா? அப்பா, என்னப்பா இது, நான் எப்பப்பா உங்களை விட்டு போறேன்னு சொன்னேன்? இல்லடா, நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா நீ போயிடுவியோன்னு என் மனசு கிடந்து அடிச்சுக்கிறதுடா. விஷயம் என்னன்னு சொல்லாம இப்படி பிடிக்கி போட்டா எப்படிப்பா? சுருக்கமா சொல்றேன். ஏன்னா இதுக்கு மேலேயும் உன்கிட்ட சொல்லாம இருக்க என்னால முடியாது. சின்ன வயசுல ஒரு தடவை உன்னை பாம்பு கடிச்சு கிட்டத்தட்ட நீ செத்தே போயிட்ட. பொணமா நீ கிடந்தப்ப ஒரு சித்தர் வந்தார். அப்ப அவர் ஒரு சித்தர்னே தெரியாது, பார்க்க பக்ரி மாதிரி இருந்தார். அவர் எல்லோரும் கேலி செஞ்சா அது அவரை சீண்டி விட்டது. நான் மனசு வச்சா இப்பவே இந்த பிள்ளைய எழுப்பிடுவேன்னு அவர் கோபமாக சொல்லவும், எங்க உங்க சாமர்த்தியத்தை காட்டுங்களை பார்க்கலாம் என சிலர் சொல்ல, கடைசியாக நீ உயிர்த்தி எழுந்தா அவருக்கு நீ சொந்தம்னு சொன்னார். அதற்கு நானும் உன் அம்மாவும் ஆரம்பத்துல சம்மதிக்கல. ஆனா பொணமா நெருப்புல அள்ளி உன்னை போடுறதுக்கு மாறா அவருக்கு தந்துறது மேல்னு தோணவே சரின்னு சொன்னேன். சத்தியம் செய்ய சொன்னார். அரை மனசா சத்தியமும் பண்ணினேன். அவர் சொன்ன மாதிரியே ஒரு மூலிகையால் உன்னை பிழைக்க செய்து எழ வச்சிட்டார். அப்படியே பிழைச்சி பிள்ளை உன்கிட்டயே இருக்கட்டும், நான் எப்போ வந்து கேட்டாலும் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு போனார். இப்ப நீ நல்லபடியா ஒசந்து ஒரு நல்ல வேலையிலையும் சேரும்பொழுது வந்து உன்னை திருப்பி கேட்கிறார். சாம்பமூர்த்தி தட்டு தடுமாறி அந்த உண்மையை கூறி முடித்து விட்டார். கௌதம் அதை கேட்டு முடித்த நொடியிலிருந்து ஒரு ஆழ்ந்த மௌனத்திற்கு மாறிவிட்டான். அவன் முகத்தில் குறிப்பாக நெற்றி பரப்பில் எண்ணங்களின் வரிகள். சாம்பமூர்த்திக்கு அவன் யோசிப்பது அச்சத்தை அளித்தது. கௌதா, என்ன யோசிக்கிற? நடந்ததை சொல்லிட்டேன். அவர் உன்னை காப்பாத்தினதுக்காக நான் அவருக்கு காலம் பூரா கடன் பட்டிருக்கேன். அதுக்காக உன்னையே கேட்டா எப்படி? இத்தனைக்கும் அவர் ஒரு சித்தர், சன்னியாசி. சன்னியாசிக்கு எதுக்கு பிள்ளை உறவு? கௌதம் மெல்ல சாம்பமூர்த்தியை பார்த்தான். அவனால் அவரது பாசத்துடிப்பை புரிந்து கொள்ள முடிந்தது. தனக்கு பின்னால இப்படி ஒரு மர்மம் இருக்கும் என்பதை அவனால் நினைத்தே பார்க்க முடியவில்லை. சித்தர் வரையில் அவர் தன்னை கேட்டதில் நியாயம் இருப்பதாகத்தான் தோன்றியது. அப்பா சொல்வது போல் வயதான கேட்டு சன்னியாசிக்கு எதற்கு பிள்ளை உறவு என்றும் தோன்றியது. மொத்தத்தில் தெளிவில்லாத ஒரு குழப்பம். அப்படியே ஜன்னல் அருகே போய் நின்றான். குளிர்ந்த காற்று முகத்தில் வந்து மோதியது. அப்படியே எதிரில் மலைக்கோட்டையையும் உச்சி பிள்ளையார் கோவில் கோபுரமும் கண்ணில் பட்டது. நிதானமாக ஒரு முடிவுடன் திரும்பினான். அப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்கோ, நான் உச்சி பிள்ளையார் கோவில் வரை போயிட்டு வந்துடுறேன் என்றான். பாஸ்போர்ட் வாங்கணுமே, அதுக்கு என்ன பண்ண போற? முதல்ல போய் பிள்ளையார பாக்குறேன். என் மனசு இப்ப இருக்கிற இருப்புக்கு அவரை சேவிச்சா ஒரு தெளிவு பிறக்கலாம்னு தோன்றது. கௌதா, என்னடா சொல்ற? தெளிவு அது இதுன்னு? நீ எப்பவும் என் பிள்ளை தாண்டா. அதுல என்னப்பா சந்தேகம்? அப்புறம் எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிற? நீ பிள்ளையார சேவி, நான் வேண்டாங்களே. ஆனா அதுக்கு முந்தி பாஸ்போர்ட் அப்ளிகேஷனை வாங்கு. அதை அந்த சுவாமி காலடியில் வச்சு எடுத்துட்டு வந்து அப்புறமா பூர்த்தி பண்ணி கொடு. முதல்ல டியூட்டியில சேர்ந்து வேலையை பார்க்குற வழியை பார். அந்த சித்தர் வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன்.
எப்படிப்பா சமாளிப்பேல்? நீங்க தானே சொல்வேல் மனுஷனுக்கு வாக்கு சுத்தம் வேணும்னு. வாஸ்தவம் தான். அதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரான உன்னை அந்த சன்னியாசியோட அனுப்ப சொல்றியா? நான் உங்க வழியில செத்தவனாச்சே. கௌதா, என்ன சொல்ற? நீ பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. பயப்படாதீங்கப்பா, இதுக்கு ஒரு நல்ல தீர்வை நானே கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முந்தி பிள்ளையார சேவிச்சுட்டு வரேன். நீங்க மனப்பதட்டம் இல்லாம ரெஸ்ட் எடுங்கோப்பா. கௌதம் அவரை சற்று அமைதிப்படுத்தி விட்டு வெளியே வந்தான். ரிசப்ஷன் கவுண்டர் அருகே டாக்டர்கள் அவனுக்காகவே காத்திருக்கின்ற மாதிரி இருந்தது. அவனும் நெருங்கினான். மிஸ்டர் கௌதம், இப்ப நீங்க ஃப்ரீயா? உங்க கூட நாங்க கொஞ்சம் பேசலாமா என்று ஆரம்பித்தார் ஒரு டாக்டர். என்ன விஷயமா டாக்டர்? வாங்க உள்ள உட்கார்ந்து பேசுவோம். இல்ல டாக்டர், நான் இப்ப கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்கேன். மலைக்கோட்டை வரை போயிட்டு வரேன். பை த பை, என் அப்பாவை நான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் தானே? தாராளமா. இப்பவே கூட நாங்க அவரை டிஸ்சார்ஜ் பண்ண தயார். ஆனா நாங்க அவரோட பிளட்டை பலவிதமான டெஸ்ட்டுக்கு உட்படுத்த விரும்புகிறோம். ஆமா மிஸ்டர் கௌதம், அவர் இந்த நிமிஷம் ஒரு மிராக்கல் எக்ஸாம்பிள். மருத்துவத்தை பொறுத்தவரை இந்தியா இன்னும் குறிப்பிடும்படியாக முன்னேறல. நீங்களே பாருங்க, எல்லா மாத்திரைகளும் அதோட கம்பெனிகளும் இங்கிலீஷ் பேர்ல தான் இருக்கு. அவ்வளவும் சைடு எஃபெக்ட் வேற கிரியேட் பண்ணுது. ஆனா எய்ட்ஸுக்கே சித்த வைத்தியத்துல தெளிவான மருந்துகள் இருக்கு. ஆனா இந்த சித்தர்கள் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். அவங்களோட மருத்துவ குறிப்பை அவ்வளோ சுலபத்துல யாரும் புரிஞ்சுக்க முடியாது. உங்க அப்பா விஷயத்துல பாருங்க, போற போக்குல அந்த சித்தர் எவ்வளவு பெரிய குணப்பாட்டை தந்திருக்கிறார் என்பதை நாங்க எப்படியாவது அதை விளக்கிக்க விரும்புகிறோம். டாக்டர்கள் சொன்ன எதையும் அவனால் மறுக்க முடியவில்லை. அப்ப அப்பாவை நீங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறது இல்லையா? அவர் இங்க சில நாட்கள் எங்கள் கண்காணிப்பில் இருக்கட்டும். நான் வந்து பேசுறேன். கௌதம் தற்காலிகமாக கத்தரித்து கொண்டு கிளம்பினான். டாக்டர்களும் விட்டுப்பிடிக்கும் எண்ணத்தில் சரி என்றனர். இதன் அவ்வளவையும் அங்கேயே ஒரு மூலையில் நின்று கொண்டு அந்த கோவிந்த சித்தர் கேட்டுக்கொண்டிருந்ததுதான் ஆச்சரியம். ஆனால் அவர்களால் தான் அவரை பார்க்க முடியவில்லை. ராஜமங்கலம் அக்ரகாரத்தில் சாம்பமூர்த்தி வீட்டில் ஒரே கலைபுரம். கௌதம் போன் பண்ணி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பாதியில் கோவிந்த சித்தர் தடுத்து விட்டார். அவனும் அதன் பின் அவர்களுடன் பேசி விஷயத்தை முழுவதுமாக சொல்லாததால சாம்பமூர்த்தியின் மனைவி கல்யாணியும் தாய் சாரங்கியும் பலவிதமான கற்பனைகளில் நீந்த ஆரம்பித்து விட்டனர். நீங்க கொஞ்சம் உடனே கிளம்பி வாங்கோனா. ஆனா ஏன் எதுக்குன்னு சொல்றதுக்குள்ள போன்ல லைன் கட் ஆயிடுச்சு. இத்தனை சீக்கிரத்துல திருச்சிக்கு எப்படி போய் சேர்ந்தானு தெரியல. ஏண்டி, ஒருவேளை யாராவது அவளை கடத்திட்டு போய் வச்சிருக்காளோ? அவளுக்கு தெரியாம போன் பண்ணும்பொழுது அவர் பார்த்துட்டு தடுத்துட்டாளோ? ஐயோ அத்தை, இங்க டிவி சீரியலை பார்த்து பார்த்து உங்க புத்தியே கெட்டு போச்சு. இவா 2 பேரும் என்ன வயசு பொண்ணுங்களா? இவாளை கடத்திட்டு போக? வயசு பொண்ணுங்களா இருந்தா தான் கடத்தணுமா என்ன? நன்னா இருக்கு உன் நியாயம். இன்னைக்கெல்லாம் என் பேரன் ஒரு குபேரன், லட்ச லட்சமா சம்பாதிக்க போறவன். அவனை பணத்துக்காக கூட கடத்தி இருக்கலாம் இல்லையா? போதும் அத்தை, இப்பதான் நம் பாகம் கொஞ்சம் தலையை எடுத்திருக்கு. இந்த சமயத்துல போதாக்குறைக்கு அந்த சித்தர் வேற வந்துட்டு போய் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கார். நீங்க எதையாவது சொல்லாதீங்கோ. என்ன சொன்ன? சாரங்கியிடம் சட்டென்று ஒரு பிடி கிடைத்து விட்டது போன்ற பதட்டம். சித்தர் வந்துட்டு போனார்னு சொன்னேன். கரெக்ட், நான் அவரை மறந்துட்டேன் பார். அவர் தான் ஏதோ பண்ணிருக்கணும். கௌதம் போன் பண்ணும்பொழுது அவர் தான் தடுத்திருக்கணும். அத்தை, என்ன அத்தை, பழசெல்லாம் மறந்துருச்சா உனக்கு? ஐயோ, அதை ஞாபகப்படுத்தாதேல். அப்ப இதெல்லாம் அவரோட கைங்கரியம் தானா? கல்யாணி காய்ச்சப்பட்ட பால் போல பொங்கும் பொழுது தொலைபேசி சினுங்கியது. அத்தை, போன் என்று ஓடி சென்று கையில் எடுத்தாள். ஹலோ என்றான் படு வேகமாய். மறுமுனையில் கல்யாண புரோக்கர் வைத்தி. யாரு, கல்யாணி மாமியா? அடியேன் வைத்தி பேசுறேன். எந்த வைத்தி? ராஜமங்கலத்தில் இருக்கிற ஒரு வைத்தி தான். கல்யாண புரோக்கர் வைத்தி மாமி. ஓ நீங்களா? என்ன விஷயம்? பிள்ளையாண்டுக்கு நல்ல உத்தியோகம் அமைஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், சம்பளம் கூட 50-60,000க்கு மேலன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன மாமி நீங்கோ? அப்பளம் போட்டு விற்கிறேன், வாங்கிக்கோ நான் சொல்வேன். எல்லாம் வரன் விஷயமாகத்தான். வரனா? ஆமா, கௌதமுக்கு நல்ல வேலைன்னு உடனே நம்ம ராவ் பகதூர் ஆத்துல சம்பந்தம் பண்ணிக்க ஆசைப்படுறா. பொண்ணு பேர் லதா, கேள்விப்பட்டிருப்பேன். கிளியாட்டம் இருப்பா. இதோ பாருங்க, அவன் இன்னும் முழுசா 1 மாசம் சம்பளம் கூட வாங்கல. அதுக்குள்ள வரன் அது இதுனா எப்படி? இன்னும் 2-3 வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தியே நாங்க யோசிக்கிறதா இல்ல. தெரியும், இப்படிதான் நீங்க பிகு பண்ணிப்பேல்னு ராவ் பகதூர் ஆத்துலயும் சொன்னா. சுருக்கமா சொல்லிக்கிறேன், பெரிய இடம். உங்க பிள்ளைக்கு 8 லட்சத்துல ஒரு கார்,
15 லட்சத்துல 1000 சதுர அடியில ஒரு பிளாட், இது போக கையில 5 லட்சம் தரக்கூட தயாரா இருக்கா. அவளுக்கு பையனோட உத்தியோகமும் கேரக்டரும் தான் கணக்கு. வைத்தி மாமா, என்ன இது இப்படி அடம் பிடிக்கிறேன்? அவன் ஒரு 3 மாசமாவது வேலை பார்த்து முடிக்கட்டும், அப்புறமா பேசிக்கலாம். இப்போ வையுங்க போனை. கல்யாணி நங் என்று போனை வைத்தாள். அது யாரடி? அதுக்குள்ளே என் பேரனுக்கு வரன் பார்க்கறது. அடுத்து சாரங்கி ஆரம்பித்தாள். வேற யார்? இந்த புரோக்கர் வைத்திதான். ஆரம்பிச்சிட்டானா? அவனுக்கு ஊர்ல ஒரு பிள்ளையாண்டான் நல்ல விதமா இருந்துடக்கூடாதே. விடுங்கோத்த, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் கூட போன் வரவும் கௌதம் தான் போன் பண்றானோன்னு நினைச்சேன். இங்க நம்ம மனசு என்ன பாடுபடும்னு துளியானா யோசிச்ச மாதிரி தெரியலையே. நான் தான் சொன்னேனடி, இது அந்த கோவிந்த சித்தர் வேலைதான். ஒழுங்கா முறையா வந்து கேட்டு பார்த்தார். இவர் பிடி கொடுக்கல. அதான் ஏதோ சித்து வேலை காட்டுறார் போல இருக்கு. அத்தை, இப்ப என்ன பண்றது? என்ன கேட்டா, கிளம்பி போகலாம்னா திருச்சியில எங்கன்னு போய் பார்க்க. சாரங்கி வருந்த, கல்யாணி கண் கலங்க. உச்சி பிள்ளையார் சந்நிதி காற்று செண்டை பீத்து கொண்டு இருந்தது. மொத்த திருச்சி நகரத்தையும் அந்த ஒரு புள்ளியிலிருந்தே பார்க்க முடிந்தது. காவிரியில் கர்நாடகத்தின் கல்மனது தெரிந்தது. ஏதோ பேருக்கு அங்கும் இங்குமாக தண்ணீர். பிரகார வெளியில் நின்றபடி தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தான் கௌதம். அப்பொழுது அவன் காதில் விழுவது போல் இருவர் பேசிக் கொண்டிருந்தனர். வாய்மைங்கிறது உண்மையில பெரிய விஷயம். அதுல பரிபூர்ணமானவன் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திர கதை கேட்டவங்க உண்மை பேசினா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி வரும்னு தப்பா யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி யோசிக்க கூடாது. சொன்ன சொல்ல நின்னான் ஹரிச்சந்திரன். அதனால தான் அவனை பார்த்து ஒரு மகாத்மா காந்தி உருவானார். அவன் மட்டும் ஒரு பொய் தானே சொல்லி தொலைப்போம்னு சொல்லியிருந்தா நமக்கு ஒரு மகாத்மா கிடைச்சிருப்பாரா? கரெக்டா சொன்னீங்க. ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்து மகாத்மா காந்தி உருவான மாதிரி மகாத்மாவை பார்த்து இன்னொரு சத்யந்தன் உருவாகல பாத்தீங்களா? இன்னைக்கு வரை உருவாகலத்தான், ஆனா இனி உருவாகலாம் இல்லையா? அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? பின்ன புராண காலத்து ஹரிச்சந்திரனால இந்த நவீன யுகத்துல ஒரு மகாத்மா கிடைக்கலாம். இவரை பார்த்துட்டு அதே மாதிரி ஒருத்தர் வரமாட்டார்னு எதை வச்சு சொல்றீங்க? அந்த இருவரும் ஏதோ கௌதம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்வதற்காகவே என்று பேசுவது போலத்தான் கௌதமுக்கு தோன்றியது. அவர்களை அவன் பார்த்த பொழுது அவர்களும் அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தனர். அந்த பிரகாரத்தின் மறுபக்கத்தில் சுவரில் சாய்ந்து கொண்டு முகத்தில் மந்தகாச புன்னகையோடு அதை சித்த புருஷர். அத்தியாயம் 7. சித்த சாகசங்களில் ரசமணிக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. முதலில் ரசமணி என்றால் என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று சித்தர்கள் சம்பந்தப்பட்ட பல துறைகளும் அதன் விவரங்களும் மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன. சித்த விஷயங்களை மாயாஜாலமாகவும் கண்கூடாகவும் தப்பு தப்பாக புரிந்து கொண்டுள்ளனர். உண்மையில் சித்த ஞானம் என்பது இன்றைய விஞ்ஞானம் என்பதும் வேற அல்ல. விஞ்ஞானம் என்பது வெளிப்படையானது, ரகசியங்களற்றது. அதே சமயம் விஞ்ஞானத்தால் உருவான அணுசக்தி சார்ந்த விஷயங்கள் ரகசியமாகத்தான் வைக்கப்பட்டுள்ளன. அது ரகசியமாக இருப்பதுதான் பாதுகாப்பானது என்கிற எண்ணமே காரணம். அதை யாராலும் மறுக்கவும் முடியாது. இதை போலத்தான் சில மூலிகை ரகசியங்களையும் ரசமணி போன்ற விஷயங்களையும் சித்தர்களும் ரகசியமாகவே வைத்தார்கள். ஏனென்றால் இவை மலிவாகிவிட்டால் இதன் விளைவுகள் மிக மோசமாகி இவைகளும் மதிப்பிழந்துவிடும் என்பதுதான் காரணம். இப்படி மறைவாக வைக்கப்பட்டதால் அது புரியாத ஒன்றாகிவிட்டது. பொதுவில் சித்தர்கள் வாழ்க்கையை ஒரு சந்தர்ப்பமாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் சில சித்த ஞானிகள், ஆன்மீக பெரியவர்கள் வாழ்க்கையை ஒரு மாயை என்றும் இந்த உலகில் பிறப்பெடுப்பதை பெரும் பாவத்தின் விளைவாகவும் தான் கருதினார்கள். பிறக்காமல் இருக்கவும் மோட்சத்தை அடையவும் ஆன்மீக மார்க்கமே சிறந்த வழி என்பது அவர்கள் முடிவு. சித்த புருஷர்கள் இவர்களில் சற்று வேறுபட்டு மனித வாழ்க்கைக்கு நடுவிலேயே மோட்சத்தில் இருப்பது போல் இன்புற முடியும். அதற்கு உடம்பும் மனமும் வசப்பட வேண்டும் என்று கண்டறிந்தனர். அதில் உடம்பை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக்கொள்ள கண்டறியப்பட்ட வழிகளில் ஒன்றுதான் ரசமணி. மணி என்றால் ஒன்று திரண்டு இருப்பது என்பதாகும். தொடர்ந்து ஒன்றை அழித்த வண்ணம் இருப்பது என்றும் கூறலாம். உதாரணமாக கோவில் மணியை இசைத்தால் அது சப்தத்தை தொடர்ந்து அழித்த வண்ணம் இருக்கும். ரசமணி என்பதோ பாதரசத்துடன் சில மூலிகை சாறுகளை ஒன்றாக்கி திரவ நிலையை திடப்படுத்தி செய்யப்பட்ட ஒன்றாகும். இதை புடம் போடுவது என்பார்கள். இப்படி உருவாக்கப்பட்டவைகளை இடுப்பில் அணிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து இடையராது கதிர்வீச்சு உருவானபடி இருக்கும். இந்த கதிர்வீச்சுக்குள் தான் சூட்சுமம் இருக்கிறது. கோவிந்த சித்தர் என்னும் அந்த சித்த புருஷரின் முகத்தில் அழியாத மருந்தாக புன்னகை, கூடவே அடுத்து நடக்கப் போவதை கவனிக்கப் போகும் ஒரு கூரிய நோக்கு. கௌதம் அங்கு பேசிய 2 பேரின் பேச்சாலும் முந்தப்பட்டிருந்தான். ஒரு மௌன சாட்சியாக உச்சி பிள்ளையாரும் நடப்பதை பார்த்தபடி இருந்தார். முன்பே
ஒரு ரசமான ஒரு விவாதத்தை தொடங்கிவிட்ட அவர்களும் தங்கள் ரசமான விவாதத்தை தொடர்ந்து கொண்டே உச்சி பிள்ளையாரை பிரதட்சணமாக வர தொடங்கினார்கள். எனக்கெனவோ பரமாச்சாரியால் மாதிரி ஒருத்தர் இனி வர முடியும்னு தோணல. அவர்களில் ஒருவர் ஆதங்கப்பட்டு கொள்ள மற்றவரிடம் அதற்கு மறுப்பான எதிர்கேள்வி. எதனால இவ்வளவு விரக்தி? அதெல்லாம் நம்ம கையில் இருக்கிற விஷயம் இல்லைதான். அதே சமயம் அளவுக்கு நான் நம்பிக்கை இழக்கல. அது சரி. ஆமா, எதை வச்சு நம்புறீங்க? எவ்வளவோ விஞ்ஞான முன்னேற்றத்தை பார்த்துட்டு தான் வரும். வீட்டு கூடதுக்குள்ள ஒரு சின்ன டெலிவிஷன் பொட்டி வழியா மொத்த உலகமும் உள்ள நுழைஞ்சாச்சு. அதே மாதிரி உள்ளங்கையில அடங்கி கிடக்கிற தீப்பெட்டி அளவுல செல்போன்ல யாரோடையும் எங்க வேணாலும் பேச முடிகிறது. போதா குறைக்கு கம்ப்யூட்டர், ரோபாட்னு அது இதுன்னு எவ்வளவோ வந்தாச்சு. இதனால் எல்லாம் பக்தி குறைஞ்சிருக்கா என்ன? பக்திக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பக்தி கடவுள் சார்ந்தது. கடவுள் நம்பிக்கை சார்ந்தவர். நம்பினாதான் கடவுள், இல்லைனா அவர் வெறும் கல்தான். விஞ்ஞானமோ நிருபமான ஒன்று. நம்ப முடியலங்கிற வார்த்தைக்கே அங்க இடமில்ல. நிரூபணமான விஷயங்களை எல்லாம் பார்த்த பிறகும் நம்பிக்கை சார்ந்த கடவுள் விஷயத்துக்கு எந்த பாதிப்பும் வரல. அதை கவனிச்சேலா? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? சரி, உங்க பேச்சுப்படியே பக்தி அதிகரிச்சிருக்குனே வச்சுப்போம். ஆனா அது வரட்டு சுயநல பக்தியால இருக்கு. அது சரி, எடுத்து எடுப்புல ஆத்மார்த்த பக்தி செலுத்தோம்னா பிறக்கும் பொழுதே ஞான சம்பந்தர் மாறி ஞானத்தோடையும் கருவுல திருவோடையும்ல பிறக்கணும். அப்படின்னா எப்பவும் பக்தி சுயநலத்துல தான் தொடங்கும். கடவுளை ஒரு சுப்ரீம் பவரா நினைச்சு அவர்கிட்ட அதை கொடு இதை கொடுன்னு தான் கேட்போம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தான் வயசாக நல்ல விதமான அப்பழுக்கில்லாத பக்திக்கு மாற முடியும். இப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பில்லை. எல்லோரும் எப்ப நல்ல விதமான பக்திக்கு மாறுவது? எப்ப இந்த லோகம் தெரிந்துருது? லோகம் எப்பவும் சரியாகத்தான் இருக்கு. அதில் இருக்கிற மனுஷால் நம்ம கிட்ட தான் எல்லா கோணலும். நாம நம்ம சரியா வச்சுட்டா எல்லாம் சரியாயிட்டு போறது. இப்ப என்ன? அப்ப குத்துமெல்லாம் நம்ம மேலதானா? அதுல என்ன சந்தேகம்? 50-60 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா அதை கேட்டுக்கலாம். அதுல நியாயமும் இருக்கு. இப்பவும் அதே போல விளையாடினா எப்படி? நீங்க என்ன சொல்றீங்க? எப்ப தப்பு பண்ணாலும் தப்பு தானே. இதுல என்ன? 50-60 வருஷம் முந்தினா அதுக்கு ஒரு கணக்கு. அப்பன்னா கேட்டுக்கலாம். இப்ப கேட்டுக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. மேலோட்டமா பார்த்தா புரியாதுதான். ஆனா ஆழமா யோசிச்சா புரியும். 50-60 வருஷம்னு ஒரு கணக்குக்கு சொன்னேன். அதை 100-200ன்னு இன்னும் கூட தள்ளி வச்சுக்குங்க. ஏன்னா அந்த காலத்துல பேப்பர் கிடையாது, ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது, வார பத்திரிக்கை, மாச பத்திரிக்கைன்னு எதுவும் கிடையாது. எந்த ஒரு நல்லது கேட்டதும் 4 பேர் வாயால சொன்னாதான் தெரிய வரும். படிச்சோ பார்த்தோ தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால இந்த பூமியில நடக்கிற நல்லது கெட்டது தெரியாத நிலையில் அவ சுயமா அனுபவிச்சுதான் எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்க வேண்டி இருந்தது. அதனால அறியாமையும் அதிகமாக இருந்தது. அறியாமை இருந்துட்டாலே புரியாமை, நிலையாமை, கல்லாமைன்னு எல்லா ஆமைங்களும் தான் உள்ளே நுழைஞ்சிருமே. அதனால கால சூழலை மனசு வச்சு அந்த நாட்களை வாழ்ந்தவங்களோட தப்புகளையும் பாவங்களையும் மன்னிக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நீ எதை படிக்க விரும்புறியோ அதை நொடியில அடைய முடியும். எவ்வளோ லைப்ரரிகள், எவ்வளோ வசதி வாய்ப்புகள். ஔவையார், திருவள்ளுவர், நாலடியார், ஞான சம்பந்தன்னு எல்லோரோட சிந்தனைகளும் புத்தகமாகவும் இருக்கு, சினிமாவும் இருக்கு. போதா குறைக்கு பட்டிமன்றங்களும். இவங்க தான் இன்னைக்கு தலைப்பு பொருள். இப்ப புரியுறது. முன்னை விட வாய்ப்புகள் அதிகமுள்ள காலத்துல இருக்கும். ஆகையால எனக்கு நல்லது கெட்டது தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியாதுங்கிறீங்க, அப்படித்தானே? நிச்சயமா. நாணயம், நம்பிக்கை, வாக்கு சுத்தம் இதெல்லாம் இருந்தா ஒருத்தர் வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லனா எப்படி இருக்குங்கிறதுக்கு 1000 உதாரணங்கள் உள்ள உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் வேற வழி இல்லைன்னும் சந்தர்ப்ப சூழல்களை காரணம் காட்டியும் எல்லோரும் தப்பு பண்றதால தான் இயற்கையும் நமக்கு எதிராக மாறி கண்ணா பின்னான்னு வெயில் அடிக்கிறது, சுனாமி, ரீட்டானு கடல்லையும் கொந்தளிப்பு. காஞ்சா ஒரேடியா காயுது, இல்லனா பேஞ்சா ஒரேடியா பெய்யுது. இயற்கைக்கே பொறுக்கல. அப்ப பைபிள்ல சொன்ன மாதிரி உலகம் அழிஞ்சிடுமோ? பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னு நிச்சயமாக தெரியும். கலியுகம் இப்படித்தான் இருக்கும். தர்மம் சீரழியும், நியாயம் விலைக்கு வாங்கப்படும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கலியுகம் அழியுங்கிறது தான் கலியோட தலையெழுத்து. அப்ப அழிவுதான் முடிவா? நம்ம காப்பாத்த ஒரு மகானோ இல்ல
மகாத்மாவோ வரப்போவதில்லையா? வரணும், வருவாருங்கிறது என் நம்பிக்கை. நான் ஒன்று கேட்குறேன், எதுக்கு இத்திகை குழப்பம்? இந்த உலகத்தை படைத்த கடவுளுக்கு நம்மையெல்லாம் நல்லவளா படைக்கிறது அவ்வளோ கஷ்டமா? எதுக்கு அவர் கண்டபடி படைக்கணும்? பைத்திய சுவாமி நீர், அவர் நம்ம சரியாக தான் படைச்சிருக்கார். குழந்தையில நாம் சுத்தமான மனசோடு இருந்து இப்போ பல மனசோடு விழுந்து கெட்டு குட்டிசவராக போயிருக்கோம். இப்போ கூட இப்படி போனால் தப்பு, இப்படி போனால் சரின்னு தெரியாதா நமக்கு? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தப்பு சரியை தூக்கி போட்டும் எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிண்டே தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு ஏன், நாம இப்ப உச்சி பிள்ளையார் கோவில்ல இருக்கோம். இங்க இப்ப நீ பார்க்க நான் பல தவறுகளை காட்டவா? அவர் கேட்டுவிட்டு தூரத்தில் கையை காட்டினார். அங்கே ஒரு பெண் குழந்தையை கிள்ளி அழவிட்டு அதை பசியின் அழுகியாக காட்டி பிச்சை எடுத்து கொண்டிருந்தாள். சற்று தள்ளி சுண்டல் கடலை விற்பவனிடம் ஒருவர் கிழிந்த ரூபாய் நோட்டை லாவகமாக மடக்கி கொடுத்து அதை தள்ளிவிட முயற்சித்துக் கொண்டிருந்தார். இரு இளம் பெண்களை ஒரு வாலிபன் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஒருவர் கோவில் பகுதி என்று கூட பார்க்காமல் எச்சில் உமிழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நிமிடத்துக்கும் குறைவான காலகதியில் அவ்வளோ தப்பும் தவறுகளும் கண்களில் பட்டன. அதை பார்த்த இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். இது ஒரு புனிதமான இடம், இங்கே இவ்வளோ தப்பு கண்ணில் படுறது, மற்ற இடங்கள்ல அப்ப எவ்வளோ தவறுகள் இருக்கும். இப்ப இதெல்லாம் தப்புன்னு இவங்களுக்கு தெரியாதா? இல்ல இதை பார்க்குற நமக்கு தான் தெரியாதா? வாஸ்தவம்தான், ஒத்துக்கிட்ட ஆச்சா? இதுக்கு எதிராக நாம் என்ன பண்ணோம்? இதையெல்லாம் விமர்சனம் பண்ணினா ஆச்சா? இதுக்கு எதிராக ஒரு துரும்பை கிள்ளி போட நமக்கு துப்பு இருக்கா? என்னையா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நாமளே சரியில்லைன்னு வந்துட்டீங்களே, அது உண்மைதானே? ஒரு துரும்பை கூட கிள்ளி போடலனா தப்பு தான். ஆனால் நான் அப்படி இருக்க போகிறது இல்லையே. என்ன செய்ய போகிறீங்க? பிள்ளையார்கிட்ட வேண்டுகிறேன், பிள்ளையாரப்பா, இந்த பூமிக்கு திரும்பவும் ஒரு அரிச்சந்திரன் வரணும், திரும்பவும் ஒரு பிரகலாதன், திரும்பவும் ஒரு மகாத்மா, திரும்பவும் ஒரு பரமாச்சாரியார் வந்து நமக்கெல்லாம் வழி காட்டணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்காக ஒரு 10 தோப்பு கரணம் கூட போடுறேன், போருமா? அது கேட்டு பதிலுக்கு சிரித்து விட்டார். அவரிடம் கேள்வி கேட்டவர், என்னையா எதுக்கு இந்த நக்கல் சிரிப்பு? சிரிக்காம? ஆமா, நீங்க சொன்ன நபர்கள் எல்லாம் இனிமே தான் வந்து வழிகாட்டுமா? இதுக்கு முந்தி அவர்கள் காட்டின வழியெல்லாம் இல்லையா என்ன? அது அது என்ன அது? இவா வழியில நான் நடப்பேன்னு சொல்றதை விட்டு இவா எல்லாம் திரும்பி வந்தா தேவலைன்னா என்ன அர்த்தம்? தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையால இருக்கு. வாஸ்தவம் தான், இவெல்லாம் காட்டின பாதியில நடக்க முயற்சி செய்யறன்னு வேணா சொல்லலாம். ஆனா முடியாத போது என்ன பண்றது? ஏன் முடியாது? முடிக்கணும். முடிச்சாதான் இந்த மண்ணுல நாமளும் நல்லபடியா இருப்போம், சமுதாயமும் மாறும். இல்லைனா நிச்சயம் பொல்யூஷன்ல குப்பைக்கடா மாறிண்டு வர இந்த பூமியில சுவாசிக்க சுத்தமான காத்துக்கு கூட வக்கத்து போய் நோயாளிகளா மாறி மனசு நொந்தே செத்து போவோம். எல்லோருமே பல்லக்குல உட்காரவே ஆசைப்பட்டா எப்படி? யார் பல்லக்க தூக்குறது? அவர்கள் இருவரிடமும் சிந்தனையை கிளறும் பேச்சும் அத்துடன் அவர்கள் மேற்கொண்ட பிரதர்சனமும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இருந்தது. அவர்களில் ஒருவர் பேசும்பொழுது சொல்லிக் கொண்டது போல் பிள்ளையார் முன்பு தோப்புக்கரணம் போட தொடங்கினார். மற்றவரிடமோ ஒரு மெல்லிய சத்திய ஆவேசம். கௌதம் வரையில் ஒரு ஞானோபதேசை கேட்ட நிறைவு. யாரென்றே தெரியாத 2 பேரின் பேச்சும் அதன் பொருளும் அவன் மனக்குழப்பத்துக்கு ஒரு மருந்து போல அமைந்து விட்டது. அவனும் பிள்ளையார் முன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதை போல கைகளை கூப்பினான். அப்படியே நமஸ்காரத்தை முடித்துவிட்டு திரும்பினான். இப்பொழுது கழுவிவிட்ட பளிங்குத்தரை போல் இருந்தது அவன் மனது. அதில் கோவிந்த சித்தரை கூட சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவு. இனி அவரும் அவன் வரையில் ஒரு தகப்பன் தான் புதிய பணியில் சேர்வதை பற்றி அவரிடம் கேட்க வேண்டும். இது அவர் கொடுத்த உயிர். இனி அவரது விருப்பத்துக்கும் கட்டளைக்கும் கட்டுப்பட்டு நடப்பதுதான் நியாயம். நினைத்து கொண்டே நடந்தவன் எதிரே அவரே வந்தபடி இருந்தார். ஒரு வினாடி அதிர்ச்சியாக கூட இருந்தது. அழுக்கடைந்த 4 முழ வேட்டி, அதையும் பட்டினத்தார் கட்டு போல மார்பு வரி ஏற்றி கட்டியிருந்தார். நெற்றியில் வெள்ளை எடுத்தது போல விபூதி, புதர் போல தாடி மீசை. கௌதம் தேங்கி நின்றான். லேசாக தடுமாறினான். கொஞ்சம் போல பரவசமும் கொண்டான். பின் மெல்ல கைகளை கூப்பினான். கண்களிலும் பாலத்தின் தாள் மினுக்குவது போல ஜலத்தாரை. என்னப்பா, எங்க இந்த பக்கம்? அவரும் கனிவாக விசாரித்தார். பிள்ளையார சேவிக்க வந்தேன். சேவிச்சியா? ஆச்சுப்பா. அப்பாவா? அவரே கூட அதிர்ந்தார். ஆமாம், நீங்களும் என் வரையில ஒரு தகப்பனார் தானே. அம்மா உடம்பை கொடுத்தா, ஆனா உசுர் கொடுக்கிறவ தானே அப்பா.
அப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல். அந்த அப்பா சொன்னார். சொன்ன பிறகு தான் தெரிஞ்சுது. அப்போ இந்த அப்பா சொல்படியும் கேட்பேன்னு சொல். நிச்சயமா என்ன பண்ணுறதுனே தெரியாதபடி ஒருவித மனக்குழப்பத்தோடு கோவிலுக்கு வந்தேன். யாருன்னே தெரியல. 2 பேர் தர்ம நியாயங்கள் பற்றியெல்லாம் விசாரப்பட்டுண்டா. அதில் தான் எவ்வளோ கேள்விகள், நியாயங்கள். அப்படியா? ஒன்றுமே தெரியாத மாதிரி கோவிந்த சித்தரும் திருப்பி கேட்டார். ஆமாம்பா, வறண்ட வயல் மேலே பருவமழை பொழிஞ்ச மாதிரி இருந்தது அவனோட பேச்சு. அதில் தான் எத்தனை உண்மைகள், எவ்வளோ நியாயங்கள். அது எனக்குள்ள பல மாற்றங்களை ஏற்படுத்திடுச்சு. என்னமோ தெரியல, என்னால அந்த நல்ல கருத்துக்களை வெறும் சப்தமா எடுத்துக்க முடியல. அது மட்டுமில்ல, அவ எனக்குள்ள நிறையவே தூண்டி விட்டுட்டா. நானும் நிறைய நீதி நெறி கதைகளை படிச்சிருக்கேன். நம்ம தர்மத்துல சொன்னது மாதிரி மற்ற யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு உண்மையிலேயே பெரிய கேள்விக்குறிதான். அப்படி என்னத்தப்பா நம்ம ஆன்மீக தர்மத்துல சொல்லிட்டா? நலாயினி புருஷனை அவன் ஆசைப்படி பேசி வீட்டுக்கே தூக்கி கொண்டு போய்விட்டா. அத இப்ப இருக்கிற பெண்கள் பயங்கர பிற்போக்கா அடிமைத்தனமா நினைச்சுக்கிறா. ஆனா நான் அதுல வேற ஒரு உண்மையை பார்க்கிறேன். அப்படி என்னப்பா அந்த உண்மை? கட்டின மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை நேசிக்கிற அளவு சுயமத்தனமான கணவனாகவே ஒரு கணவன் இருந்தாலும் அவனை தாலி கட்டின்ற மனைவிங்கிறவ வெறுக்க கூடாதுங்கிறது உண்மைதானப்பா? அப்ப உன் அக்காவோ தங்கையோ நலாயினி மாதிரி நடந்துக்கிட்டா நீ வருத்தப்பட மாட்ட? அவங்கள பேக்கு முண்டம்னு திட்ட மாட்டேன்னு சொல்லு. நான் நிச்சயமா திட்டமாட்டேன். அந்த நிலையிலையும் புருஷ பந்தத்தை என் சகோதரிகள் எவ்வளோ பெருசா நினைக்கிறாங்க பாருன்னு பெருமிதப்படுவேன். அடப்பாவி, உனக்கு மறைக்கிறே கண்டுடுதா? இப்படி சிந்திச்சா இந்த பூமியில உன்னால நிம்மதியா வாழ முடியுமா? இப்படி சிந்திச்சா தானப்பா வாழ முடியும்னு நான் நினைக்கிறேன். புத்திசாலித்தனம், முற்போக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறவங்க என்ன பெருசா வாழ்ந்து கிழிச்சிட்டாங்க. பிற்போக்கு நலாயினி சூரியனையே உதிக்க விடாம செய்தா. இவங்களால எரியாத ஒரு தெரு விளக்கை எரிய வைக்க முடியுமா? அடேங்கப்பா, விடமாட்ட போல இருக்கே. ஆமாம்பா, என்ன பெரிய முற்போக்கு, என்ன பெரிய விஞ்ஞான வளர்ச்சி. தான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறதுக்கு பேரா புத்திசாலித்தனம்? இல்ல இப்படி நினைக்கிற மனித கூட்டம் தான் எல்லோரும் மெச்சும்படியா ஒரு வாழ்க்கையை வாழறாங்களா? எப்பா போரும் போரும், விட்டா வரிசையா அடிக்கிடுவே போல இருக்கே. இல்லப்பா, நீங்க கேட்டதுக்காக சொன்னேன். அவளோட பேச்சு அடங்கி கிடந்த என் உணர்ச்சிகளை உசிப்பி விட்டுடுது. ரொம்ப சந்தோஷம். நானும் இங்க உங்களை பார்த்ததுல சந்தோஷப்படுறேன். அங்க ஆஸ்பத்திரியில டாக்டர் எல்லாமும் உங்களை தேடிட்டு இருக்கா. அவ கிடக்குறா. சரி, அடுத்து என்ன செய்ய போற? நீங்க தான் சொல்லணும். நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். அதுதான் இப்ப என் நிலை. உன் நிலையை விட்டுதலு. விருப்பத்தை சொல். என்னன்னு சொல்வேன். நான் வேலைக்கு போய் ஒரு பெரிய ஆபீஸரா கை நிறைய சம்பாதிக்கணுன்றது என் அப்பாவோட ஆசை. உன் ஆசை என்ன? அவர் விருப்பத்தை நிறைவேற்றத்தான் என் விருப்பம். உனக்குன்னு தனியா ஒரு விருப்பம் கிடையாதா? இந்த விஷயத்துல அப்பா விருப்பமும் என் விருப்பமும் ஒண்ணு. எந்த அப்பா விருப்பம்? அவர் சட்டென்று மடக்கி கேட்டதில் ஒரு அழுத்தம். அப்பா, அது... பயப்படாத, நினைக்கிறத பேசு. என்னை பெத்த அப்பாவோட விருப்பத்தை நான் சொன்னேன். அப்ப என் விருப்பப்படி நீ நடக்க மாட்டேன்னு சொல். சேச்சே, அப்படியெல்லாம் கிடையாது. உங்க விருப்பமும் இனி என் விருப்பம் தான். அப்ப என் விருப்பப்படியும் நடந்துப்ப, அப்படித்தானே? நிச்சயமா. நான் என்ன செய்யணும்? என் கூட வனத்துக்கு வரணும். அப்பா, கௌதம் அவரை குன்றாத அதிர்வோடு பார்த்தான். அன்னைக்கு தன் மகனை காட்டுக்கு போக சொன்னான் தசரதன். இன்னைக்கு தன் மகனை காட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கான் இந்த கோவிந்தன். அப்பா, அப்ப அந்த அப்பாவோட விருப்பம் அது ரொம்ப லௌகிகமானது. பணம், காசு, அந்தஸ்துன்னு மோகம் சார்ந்தது. ஆனா என் ஆசை உன்னை இதையெல்லாம் ஜெயிக்க வைக்க போற ஆசை. எனக்கு புரியலப்பா. களத்துல இறங்கு, புரியும். அதுக்கு முந்தி இந்த உலகம் கற்பனின்னும் பொய்யினும் அண்ட புலகு ஆகாச புழுகனும் சொல்ற ரகத்துல ஒரு காட்சிய அதோ அங்க பார். கோவிந்த சித்தர் கை காட்டி திசையில் ஒரு மலைப்பாறை ஒன்றின் மேல் கௌதமுக்கு முன்னால் பிரதட்சணம் செய்தபடியே பேசிய அதே 2 பேர். அவன் பார்த்த சமயம் அவர்கள் இருவரும் அப்படியே வானில் தாவி ஏறினார்கள். ஏறின வேகத்தில் இருவருமே 2 கிளிகளாக மாறி சடசடவென்று சிறகெடுத்தபடி உயர உயர பறக்க தொடங்கினார்கள். கௌதம் பிரமிப்பில் புதிய தொடங்கியிருந்தான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை ரொம்பவே லென்த்தியா இருக்கிறதுனால இந்த கதையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா நான் போடுறேன். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
என்னுடைய ஆன்லைன் ஸ்டோரில் நான் சில ப்ராடக்ட்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.